அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சும்மா நேத்திக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம், ஒரு கேதரிங் நடந்தது. அந்த கேதரிங் நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம். அந்த போட்டோ பத்தி வச்சுட்டு நேத்திக்கு நம்ம என்னெல்லாம் அரட்டை அடிச்சோம், என்னெல்லாம் பேசணும், அப்புறம் மாலினியை மீட் பண்ணோம். நம்ம ஸ்ரீதர் சாரோட பர்த்டேக்கு தான் இந்த இது போட்டோம், அரேஞ்ச் பண்ணாங்க. கல்யாணி மேடம் ஸ்ரீதர் சார் தான் இதை அரேஞ்ச் பண்ணாங்க. வரிசையா 3 வருஷமும் ஸ்ரீதர் சாரோட பர்த்டே வரப்ப ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் முறையா மேடம் நமக்கு எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நம்ம போயிருந்தோம். அதுக்கப்புறம் போன முறை 1000வது ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணி எல்லாரையும் மத்தியானம் மறுநாள் அடுத்த நாள் லஞ்சுக்கு அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டு கேதரிங் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சப்ஸ்கிரிப்டா இந்த வருஷமும் அவங்க பண்ணணும்னு பிளான் பண்ணி இந்த வருஷமும் சாரோட பர்த்டே போச்சுன்றதுனால ஒரு கேதரிங். அது மட்டும் இல்லாத நமக்கு மாலினி அவங்க வந்திருந்தாங்க, பச்சைவதி வந்திருந்தாங்க ஆஸ்திரேலியால இருந்து. அவங்கள ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆசை இருந்து. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா பழக்கம். ஆனா நாங்க நேர்ல மீட் பண்ணது கிடையாது. நிறைய போன்ல பேசிக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நம்ம மீட்டிங்லாம் வந்திருக்காங்க. நான் பலமுறை அவங்களை கூப்பிட்டுருக்கேன் பல விஷயங்களுக்கு. எப்போ எது இருந்தாலும் கிளாரிபிகேஷன் சிலர் பேசுவாங்க, சில டவுட் கேட்பாங்க, இங்க எதனா இருக்குன்னா கேட்பாங்க. நானும் எதனாட்டும் பேசுவேன் அவங்க கிட்ட. ஸோ ஒரு நல்ல தோழியா இருந்தாங்க, அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த தமிழ் சேவை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு பழக்கம். அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்களோ அந்த காலத்துல இருந்து அவங்க எப்படி படிப்படியா வளர்ந்தாங்கன்றது நாங்க பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அந்த பண்ற ஒவ்வொரு செயலும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பொதுவா ஒரு 4-5 பேர் எங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது பழக்கமா இருந்ததுல ஒரு நல்ல ஒரு நெருங்கிய தோழமை இருந்தது. அது ரொம்ப நாளைக்கு பிறகு எப்போ வருஷத்துக்கு பிறகு நேத்து தான் முதல் முறையா நேரடியா சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அது இந்த முறை நம்ம சந்திக்கணும்ன்றது பிளான் பண்ணா நாம மட்டும் பிளான் பண்ணாத. இதுல என்னன்னா, நம்ம போன முறை மகாபலிபுரம் போயிட்டு அந்த மகாபலிபுரம் போட்டோ டீம் போட்டோ வண்டியுமே கமெண்ட் போட்டாங்க, நான் எப்போ வர்றது கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியால இருந்து ஒவ்வொரு முறை போடும் போதும் நான் எப்போ வர்றது, நான் எப்போ ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்து நேத்திக்கு இது நடந்தது. ஆனா முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் கல்யாணி மேடமும் ஸ்ரீதர் சார் தான். நேத்திக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு நம்ம பிளான் பண்ணீங்க நினைச்சது நடந்துருச்சு, நம்ம மீட் பண்ணிட்டோம், எல்லாரும் கேதர் ஆனோம்னு சொன்னக்கு, இல்ல இது பத்தாது, நம்ம அடுத்த முறை ஒரு டூர் வெளியில போவோம் எல்லாரும் அப்படின்னு அவங்க மாலினி சொன்னாங்க. சந்தோஷமா இருந்தது. அது நடக்குதோ நடக்கலையோ அது அடுத்தது. பட் சந்தோஷமா இருந்தது, சொல்லும் போது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அது பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்குவோம். மகிழ்ச்சி. அதுல முதல்ல இந்த குரூப் போட்டோ போட்டுடலாமேன்னு யோசித்தேன். அதனால இந்த குரூப் போட்டோ போட்டேன். சோ இந்த குரூப் போட்டோவை பத்தி யாருன்னா ஒரு வார்த்தைகள், அதாவது புத்தகம் பத்தி மத்தவங்க எல்லாம் பேசலாம். யார் பேசுறது? யார் வேணா பேசுங்க, மைக் ஆன் பண்ணி. அமுதா மேடம். ஹாப்பி மொமெண்டா இருக்கிறாப்புல இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். எந்த இடம் சார்? அந்த பேர் என்ன? கல்யாணி மேடம் சொல்லுங்க. இல்லைங்களா? அடையார்ல வசனிமா, அடையார்ல ஹம்சான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்மா. ரெஸ்டாரண்ட். ஓகே. அது கூகுள்ல பார்த்துதான் பிடிச்சோம். சரி எங்க போலாம்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ இந்த ஹம்சாங்கிற பேரும் நல்லா இருந்தது. சரி போட்டு பார்க்கலாம்னு போட்டா அவங்க பேசின விதம் நல்லா இருந்தது. பிளஸ் சாப்பாடெல்லாம் போட்டோஸ் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ். சரி நம்ம இங்க ட்ரை பண்ணுவோமே, எப்பவுமே போற ஒரு ரொட்டீன் இதுக்கு போகாம நம்ம வேற ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோமா. சார் அந்த போட்டோல கல்யாணியும் இல்ல ஸ்ரீதரும் இல்லையே சார். ஆமா சார், அமுதா மேடத்துக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்கல்ல, அது யாரு சார்? அந்த போட்டோ போடுங்க சார். வரேன். அதுக்கு ஒரு இன்னொரு போட்டோ போட்டேன். பிரேமாமா கேட்ட கேள்விக்கு பதில். இந்த போட்டோ பாருங்க, இதுல இருக்காங்க ஸ்ரீதர் சார். அதுதான் சொல்றேன். ஆமா, இது ஒரு எண்டுல ஸ்ரீதர் சாரும், நடுவுல ஓரமாவா இந்த கடைசியில சேவா பக்கத்துல நிக்கிறீங்களாமா? சேவா பக்கத்துனால இல்லைங்க சார், நான் ஞானசேகர் சாருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கேன். கரெக்ட். இந்த சைடுல லதா மேடம் பெருசா தெரியுது. அந்த போட்டோ கொஞ்சம் கிளியரா இருக்கு சார். இது சார் இது உள்ள எடுத்தது சார். இது லைட்டிங் பத்தல. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க இந்த லைட்டிங் எப்படி சொல்லிட்டு அப்புறம் எப்படி? நாங்க Black and Blackல எல்லாம் எடுத்துக்கிறோம் சார். இது ரக்ஷா சில போட்டோஸ் அனுப்பிச்சிருந்தால சார். அனுப்பு என்கிட்ட. அத பாருங்க. குரூப்ல இருக்கு. குரூப்ல இருக்கா? ஆமா இருக்கு சார். எனக்கு அந்த போட்டோ வரல. ஓகே சார். எனக்கு தனியா அனுப்பிச்சாலன்னு பாத்துறேன் சார். இல்ல ராம் சார் குரூப்ல வந்த மாதிரி ஞாபகம். அப்படியா?
சரி, இது கீழே வந்து கடைசியா போட்டுருக்கு. கல்யாணி மேடம். சொல்லுங்க சார். இது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வெளியிட்ட திருக்குறள் புக்கு. அவர் உரை எழுதியிருக்காரு, வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நூல் நான் அவரை கவிப்பேரரசை பார்த்து அவரை சந்திச்சு அந்த நூலை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது. அதுல உள்ள அவருடைய கையெழுத்தும் உள்ள இருக்கும் போட்டு கொண்டது. அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் அந்த நூலை கொடுத்ததுல. அமுதா மேடம் பக்கத்துல இருக்கிறது சார், தான் பின்னால பச்சை விதியா இருக்கிறது மேடம்? லதாவும் இந்த பக்கம் இருக்கிறது ஆண்டாள் அவங்களும் இருக்காங்க சார். ஆண்டாடா? நாராயணமூர்த்தி சார். சொல்லுங்க. நாராயணமூர்த்தி சார் பச்சைவதி தெரியுறாங்களா உங்களுக்கு? ஏன்னா நான் பார்த்த போட்டோ பார்த்தது இல்லை மேடம். ஓகே சார், அந்த கிரீன் கலர் டாப் போட்டிருக்காங்கல்ல சார் பக்கத்துல, சரி, அவங்க பச்சைவதி. உங்களுக்கு அதுக்கு பின்னாடி? முத்துமாலை தெரியுமா சார்? தெரியும், அது தெரியும், ஓகே, இப்ப சேவா கிட்ட இந்த பக்கம் நிக்கிறவங்க வாசுகி அம்மான்னு அது சொல்லுவேன் தெரியும், இல்லைங்களா? அது தெரியும். வாசுகி மேடம் தெரியும் எனக்கு. இல்ல, அது வாசுகி அம்மா இல்ல, அவங்க வாசுகி அம்மாவுடைய நாத்தனார் ஓ, ஜெயந்தி, அப்படியா? டாக்டர் ஜெயந்தி அவங்க. ஓஹோ, சரி. ஓகேங்களா? இப்போ சிவகுமார் சார் பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, ஆ, அவங்க பின்னால சிவகுமார் சார் பக்கத்துல நிக்கிறவங்க ஆண்டாள். அவங்க பச்சைவதி, அவங்க கூட ஷீ இஸ் வித் ஹர். காஞ்சிபுரத்துல இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காகவே கிளம்பி வந்தாங்க அவங்களும் அவங்க ஓஹோ, husband-ம். ஓஹோ. ஆமா சார். ஆண்டாள் மத்ததெல்லாம் அவங்க தெரியும். அவங்க பச்சைவதியோட சன் அந்த புக் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, தொடுவானம் சொல்லிட்டு. அந்த புஸ்தகத்துக்கு கூட இவங்க தான் இவங்க ஆக்சுவலா அந்த பையன் ஜிஷ்ணு நேத்து சொல்லும் போதே இவங்களை அவங்களுடைய டீச்சர் அப்படின்னு தான் மாலினியை சொன்னா. அப்படி ம்ஹும். சாரி, மாலினிங்கிற நம்ம ஆண்டாள ஓகே, 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 ஓகே. வாசுகி மேடம் வந்திருந்தாங்களா? வந்திருக்காங்க சார், அடுத்த போட்டோல வருவாங்க. ஆ. வாசுகி அம்மா வந்திருக்காங்க, ஜெயந்திமா அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க நேத்து. ஓ, நம்ம கீதா தெரியல சார், கீதா வந்திருந்தாங்க நேத்து. அது ஒரு பெரிய விஷயம், கீதா வந்தது. கீதா நாமள எங்கேயுமே வர்றதே கிடையாது. அதான். நேத்து கீதா வந்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இல்லையே, வந்திருக்காங்க மேடம், சில நேரத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா, வந்திருக்காங்க சார், மகாபலிபுரம் ஆனா ரொம்ப வந்தாங்கன்னு வரமாட்டாங்க. 1000வது நிகழ்ச்சிக்கு வந்தாங்கல்ல மேடம். ஆமா சார், மகாபலிபுரம் வந்தாங்கல்ல. வந்தாங்க சார். மகாபலிபுரம் வந்தாங்கல்ல. 1 வருஷம் ஆச்சு சார். 1 வருஷமா வரல, அத சொல்லுங்க. அப்புறம் நம்ம ராமு சார் ஏதோ சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல சார், போய்கிட்டே இருங்க, பின்னால ஒட்டிக்கிறேன். கீழே 2-3 பேர் உட்கார்ந்தாங்கல்ல முதல்ல, அதுல ரேணு மட்டும் தான் கீழே உட்கார்ந்தாங்களா? ஆமா ஆமா, சார். ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான் கீழே உட்கார்ந்தாங்க. ஆமா, 2 மணி கீழே உட்கார்ந்த போட்டோ தான் வந்து பார்த்தேன். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 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 விஷயம், அது என்னன்னா, நம்ம பிரேமா மேடம் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு கால்ல கொடுத்தாங்க. அதனுடைய காட்சி சார் போட்டிருந்தாரு. பர்த்டே விஷ் பண்றதுக்காக. பொன்னாடை பின்னலாடையா? இது தெரிஞ்சிச்சுல? நல்லா இது கொஞ்சம் கிளீனா இருக்கு. ஓகே, அடுத்து இல்ல, அது இன்னொரு போட்டோல கொஞ்சம் டைம் இருந்தது. அது ரொம்ப ஷார்ட்டாவே எடுத்துட்டு இருந்து இதையும் பார்த்து. ராம சார் இப்பதான் ஏதோ சொன்னாரு, பின்னலாடை பொன்னாடைன்னு. ஆ? பின்னலாடையை பொன்னாடையாக அணிவிக்கிறோம். அந்த சால்வை போடுறப்ப எது சொன்னீங்கல்ல நீங்க? அதுதான் சொன்னது. வேற எதோ சொன்னீங்க, எந்த வட்டமோ ஏதோ மாவட்டமோ கேட்டீங்க. அப்பவா? அது ஹோட்டல்ல சொன்னதுப்பா. ஹோட்டல்ல சொன்னீங்க. மாற்றத்தின் கிளைகளை தலைவருக்கு இந்த பொன்னாடை மலரும் அணிவிக்கிறோம். அதான், அதெல்லாம் பிரதமர் வாழ்க, எதிர்கால முதலமைச்சர் வாழ்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அதெல்லாம் அதுக்காக தான் கேட்டது. இது சும்மா ஒரு வீடியோ. சேவாவின் கைவண்ணம். கேர்ள்ஸ் எல்லாம் தனியா ஒரு டேபிளுக்கு போயிட்டாங்க, அதனால ஓட்ட முடியாம போயிடுச்சு. ஞானசேகரன் சார் வந்ததும் ரொம்ப நல்லா இருந்தது, அவர் வந்தது. ரத்னா மேடம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, பணம் போயிருந்தாங்க. பத்மானிக் மெசேஜ் சக்கரபாணி சாருக்கு சொல்லாத விட்டுட்டேன் நான். என்ன சார்? ஓகே,
ஓகே சார். ஏன் சார் குரூப்ல போட்டுருக்கீங்க, அவர் வந்து பார்த்துப்பார்ல அவரு. கல்யாணி மேடம், எஸ் சார், சொல்றேன் சார். சக்கரமணி சாருக்கு ஒரு போன் அடிங்க. எஸ் சார். நீங்க சேவாவை அப்புறமா ஏதோ சொன்னதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆயிருக்குது. அமுதா மேடம் இல்ல சார், அவங்க குங்குமம் எடுத்துட்டு இருந்தாங்க. அது என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டே எடுத்தேன். ஓ ரைட், ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, உள்ள ஒரு பிரமாதமான இடம். அந்த அந்த பிரமாதமான இடத்துல எடுத்த பிரமாதமான போட்டோல பார்ப்போம். முதல்ல எங்க போட்டோ, அதாவது லைட்டிங் வந்து அவ்வளோ அழகா, எப்படி எல்லாம் மண்டை தெரியக்கூடாது நம்ம மறைச்சாலும் மண்டை தெரியணுன்ற அளவுக்கு லைட்டை போட்டாங்க. நல்லா வந்திருக்கு சார் ஆக்சுவலா. ஆமா, ரொம்ப அது லைட்டிங் வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட், இது இத்தனை முறை பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட் இல்லையா? நல்ல லைட்டிங் சார் அது ஆக்சுவலா. இதை பத்தி பேசலாமே. குலோப் ஜாமுனா அந்த ஸ்வீட் மொத்தமே 2 இன்ச்சு தேராது. என்ன வந்து அதுக்கு அடிக்கடி ராஜாவோட கிரீடம் மாதிரி வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. அது எவ்வளவு பெருசா இருக்கு. நினைச்சேன் ஏதோ ஸ்பெஷல் போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, ஏதோ ஒண்ணு மட்டும் உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தேன். சாதா குலோப் ஜாமுன் இதுதான் வச்சிருந்தான். ஓ, இதை ராஜ வச்சுட்டு பரம்பரையில வர்றவங்களுக்கு கொடுக்கறது. ஆனா அழகா இருக்கு சார் எல்லாம் பார்க்க. போங்கு சார். ஆமா, ஸ்வீட்டை கொடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்து போயிடுறாங்க. அதான் பேசாம அந்த கப்பலை வச்சு கொடுத்துட்டேன். அதே சார் கொடுத்தாங்கன்னா இது சார் இது வந்து வெல்கம் ஸ்வீட் சார். அதுக்காக ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு மாதிரி ஐ மீன் நான் கொஞ்சம் அப்படி ஒரு இதா கொடுத்தாங்க சார். வேற என்ன இல்ல. ஜீரா கூட அதாவது இல்ல போட்டிருக்கு ராஜபர்கர்ல அந்த இருந்து குலோப் ஜாமுன்ல. வந்திருக்காங்கன்னு தெரியுறதுக்காக. சார் ஜாமுன் நல்லா இருந்தது சார். நல்லா இருக்கு. ஜாமுன் இருக்கு. இல்ல அதுவும் ஜீரா அவ்வளவு தான் டெக்கரேட் காணான்னு. பண்ணிருக்கு. ட்ரை ஜாமுனா? ஆமாம்மா. ஆமா. ஆமா. இவங்கதான் நம்ம வாசுகி மேடம் கரெக்ட். இங்க இருக்காங்க. மாலினி கூட பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க முதல்ல பச்சைவதி கிட்ட. ஆமா. பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஆமா, அவங்க யாரு? வசந்திமா, லதா, மாலதி, மாலினி, வாசுகிமா. ஓ, லதா தானே. லதாதான், ஒண்ணு லதா மாலினி மேடம் தான். சொல்லுங்க. லதா மேடம். ஆமா, கல்யாணிமா. சொல்லுங்கம்மா. லதா மேடம் வந்து அடையாளமே தெரியல சார் இந்த போட்டோல. சிவகுமார் சார் என்ன சொல்றீங்க சார்? மாலினியும் பச்சைவதியும் ஒண்ணுதானே? ஆமா சார். ஆமா, ஆமா ஒரு சார். இடத்துல மாலினி, மாலினி பச்சைவதி, இன்னொரு ஆனந்த இடத்துல கிருஷ்ணன் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, மாலினின்னே சொல்றேன் சார். அடுத்த போட்டோ பாத்துருமா? ம். இது யாருன்னு வாசுகி அம்மா தெரியும். பக்கத்துல இருக்கவங்க யாரு? தெரியலையே. பச்சைவதி. ஐயோ, சார் அந்த பக்கம் இருக்கிறது யாரு? தெரியல பக்கத்துலன்னு அர்த்தம். ரொம்ப சரிங்களா? வாயடிப்பாங்களே அவங்க. பக்கத்துலன்னு அர்த்தம். ஓ, ஆமா. அமுதா மேம். உங்க தமிழ் கொஞ்சம் தகராறு மேடம். ஆ. இப்ப நான் இல்ல, சொன்ன இப்போ பதில் நம்ம இப்போ அந்த குலோப் ஜாம் என்ன சைஸ்ன்னு பார்க்கலாம். காமிங்க. அந்த குட்டி கப்ல. இது அங்க இருக்க. கப்புல எவ்வளவு உண்டு பாருங்க. ஒரு அட்ராக்ஷன் தானே சார். ஆமா ஆமா, அட்ராக்ஷன். அடுத்த போட்டோ போடுறேன், யாருன்னா பேசுங்க. இவங்க வந்து டாக்டர் ஜெயந்தி. அவங்க வந்து கைனகாலஜிஸ்ட், வாசுகி அம்மாவுடைய நாத்தனார். ரொம்ப பிளசன்ட் டைப். எல்லா இலக்கிய இதுக்கும் வருவாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் வருவாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப பிளசன்ட் அண்ட் சிம்பிள். ரொம்ப நைஸ் லேடி. பார்த்த இதுலயே கொஞ்சம் ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டா நல்லா பேசுறாங்க. ஆமா. அடுத்தது ரேணு. ரேணு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல, சோமவல்லியப்பன் சார் ப்ரோக்ராம்ல அதை பார்த்தோம். விட வந்தாங்க, அவங்க வந்தாங்க, வந்தாங்க. அண்ணியா அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அதுதான் சிஸ்டர் இன்லாவா இருந்துகிட்டு அவ்வளவு அழகா வாசுகி அம்மாவை பாத்துக்கிறாங்க இவங்க. ஆமா. ரியலி சச் எ வண்டர்ஃபுல் லேடி.
வாசுகி அம்மா பத்தி சொல்லுங்க. அவங்க எல்லாரும் வாசுகி அம்மாவை பத்தி சொல்லணும்னா நான் சொல்றேன் சார். வாசுகி அம்மா போட்டோ அடுத்தது வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்தது சொல்லுங்க. அந்த வேகன் போயிடுச்சு. இல்ல நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன் இருங்க சார். இத பத்தி சொல்லுங்க சார், நீங்க பேசிட்டே இருங்க, வரேன். ஹாய். சாரங் பாணி வந்து நம்ம சிவகுமார் மிரட்டுறாரு. ஏன் மிரட்டுறாருன்னு ஸ்ரீதர் பாக்குறாரு. யார் எப்படி போனாங்கன்னா நான் சாப்பிட்றேன்பா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அதுவும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். மாமா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, இந்த பக்கம் திரும்பிட்டார். இதுல சாரங் பாணி அப்ப நான் தான் தப்புன்றீங்களான்னு கேக்குறாரு. இல்ல அது நான் இல்ல எப்ப எனக்கு சார். வந்து நீங்க இல்ல சார், நான் ஒருத்தர் வந்துக்கிறாருப்பா, கை தட்டுங்களா? சார், நம்ம ஸ்ரீதர் சாரும் ஸ்டீபன் சாரும் ஏன் அந்த குலோப் ஜாமுனா ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு கேக்குறாரு. அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சு ஓபன் பண்ணாம இருக்காங்க அவங்க. எதுக்கு ஓபன் பண்ணாம இப்படி உட்கார்ந்துருக்காங்க? நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரமே போயிடுச்சு, அவங்க 2 பேர் மாத்திரம் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு கேக்குறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு அது என்ன வச்சுங்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு மூடி வச்சிட்டாங்க. மேடம், இதுக்கு உண்மையான பதில் சிவகுமார் சார் சொல்லுவாரு. சிவகுமார் சார். இல்ல சார், இது இந்த மாதிரி ஹோட்டல்ல எங்க சார் கண்டுபிடிக்கிறீங்க? நானும் இந்த ஏரியாவுக்கு நிறைய முறை வந்து போறேன். சாப்பிட்டாரு பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சேன்னாரு நம்ம ராமசாரு. பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னாரு. அப்புறம் இவரு நம்ம ஸ்ரீதர் தான் கூகுள்ல வச்சுதான் கண்டுபிடிக்கிறீங்க, ஹோட்டல்ல கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல்லாம் என்ன இருக்கு சார்? அதுக்கு இன்னொரு முறை போறான் நான் சக்கரபாணி. அவரு நம்ம புண்ணியமூர்த்தி சார் வந்து 68ல நாங்க எப்படி எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கோம் என்ற கதையை அவர் சொன்னாரு. இந்த லெமன் வாட்டர்ல எப்படி எல்லாம் நாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கதையை சொன்னார் அவரு. அப்படியே ஆரம்பிச்சு 68லயே நாங்க அந்த ஹேண்ட் வாஷ் லெமன் வாட்டர் 2 கொடுப்பாங்க இந்த கதையெல்லாம் சொன்னாரு. நான் கூட கேட்டேன், லெமன் ஜூஸ் ஏன் ஹாட் ஆகுதுன்னு. குடிக்கிறதுக்கு நான் நினைச்சேன், குடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க நினைச்சேன் முதல்ல. அப்பதான் கை கழுவுறதுன்னாங்க. இது பாருங்க, இதெல்லாம் தெரியாம நடந்திருக்கேன் இவ்வளவு நாளா. லெமன் வாட்டர் வந்து கடைசியில் கொடுக்குறோம், நான் குடிக்கிறதுக்கு நான் நினைச்சிருந்தேன். அவங்க எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்றாங்கன்னு நினைச்சேன். இது ஒரு கல்ச்சரா லெமன் வாட்டர்ல ஹேண்ட் வாஷ் பண்றது? எனக்கெல்லாம் மண்டை மேல போட்டு போய் அங்க வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. இது யாரோ ஃபர்ஸ்ட் ராமசார் பத்தி சொல்லுங்க. யாரோ ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்காங்க, யாருன்னே தெரியல சார். அது வேற கையில எப்ப பாரு எதுக்கு சார் அந்த ஜோல்னா பையே? ஜோல்னா பை இல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். அதுதான், அந்த ஜோல்னா பைய தூக்கிட்டு எதுக்கு சார் சுத்துறீங்க இன்னும்? எல்லாருக்கும் வணக்கம். சக்கரபாணி சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க. வணக்கம் சார். இல்ல நான் கூட ஒரு ஜோல்னா பை வச்சுக்கிறேன். அவங்க ஜோல்னா பைன்னு சொன்னதுனால ஆரம்பிச்சுட்டேன். அது பொதுவா என்னன்னு கேட்டா எங்கடா போறது ரொம்ப கன்வீனியன்ட் ஆகுது. ரெண்டு கையும் ஃப்ரீயா இருக்குங்க. அது பாட்டுக்கு தோணும், 2 கையும் ஃப்ரீயா இருக்கும். நம்ம பாட்டுக்கு எல்லாம். எஸ் சார் அக்ரி சார். நான் வந்து அந்த ஜோல்னா பை தான் வச்சுக்கிட்டு லண்டன் முழுக்க 1 மாசம் சுத்திட்டு வந்தேன். 1 மாசம் 2 மாசத்துக்கு மேல அந்த ஜோல்னா பை தான். என் டாக்டர் என் பேத்தி கேட்கும், என்ன தாத்தா இந்த பையன்னு. அதெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு முதியவர் அவங்க வச்சுக்கிற பையுமானுவேன். அது ரொம்ப ப்ரௌடா சிரிக்கும். அது இந்த ஜோல்னா பை நமக்கு ஒரு அடையாளம். முதியவர்ல கிடையாது, நாங்க அண்ணான்னு சொல்லிட்டு. நாராயணமூர்த்தி சார், ரவி சார் பக்கத்துல இருக்கிறது தான் ஜெயந்திமா, டாக்டர் ஜெயந்திமாவுடைய ஹஸ்பண்ட். ஓஹோ, சரி 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 சரி. ஆனா அந்த ஜோல்னா பை வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே அப்படியே தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் காலேஜ் வந்ததுலேருந்து வேலைக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷம் அதை பயன்படுத்தியிருக்கிறேன். வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஆஃபீஸர் ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஜோல்னா பையை விட்டோம். வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 3 பேர், நாங்கள் 2 பேரும் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். நானும் அமர்நாத்தும் யூஸ் பண்ணுவோம். வந்து இது நாங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த ஜோல்னா பையை போட்டுக்கிட்டே தெரியும். அது வேறு வேலையே இல்லையா, அது சும்மா அதில் இருக்குதா இல்லையா, ஒரு புஸ்தகம் இருக்கும், ஒரு டைரி இருக்கும், இதெல்லாம் வச்சு போட்டிருப்போம். ஆனால் எப்பயும் அதை ஜோல்னா பை இருக்கணும். இப்போ நான் நாகாலாந்தில் வேலை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு உள்ளனில் தைச்சி போட்டிருந்தாங்க ஜோல்னா பை. அது இப்போவும் வச்சுருக்கிறேன். வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். வந்து ஒரு கவர் போட்டு ஒரு சக்கரபாணி ஒரு தடவை புக்கு வாங்கிட்டு வைக்கிறதுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்குமே நினைச்சு வாங்கினேன். இப்போ ரீசெண்டா எனக்கு வந்து ரொம்ப வருஷமா ஜோல்னா பை மாற்றுறது உண்டு இருக்கு.
அது இப்ப வந்துட்டு ஒரு லேட்டஸ்டா ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். அது இப்போ இப்ப யூஸ் பண்றது ஜோல்னா பேக். இப்போ ஏறத்தாழ இப்ப சமீப காலத்துல பார்த்தா ஒரு 15 வருஷமா யூஸ் பண்றேன் நான் ஜோல்னா பைய. இப்போ நான் ஸ்கூல் ரெகுலராக டேஸ்ல வாங்கி. இப்போ நான் பயன்படுத்துறது என்னன்னா சிஜிஎஸ்எஸ் எங்கள் மருத்துவமனைக்கு போகும்போது மாத்திரை வாங்கி போடுறதுக்கு அதை கரெக்ட் மெயினாக கரெக்ட் பயன்படுத்துகிறோம். கரெக்ட் அதுக்கு கரெக்ட். தான் ஒரே ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது என்ன சேவா ஐபோன் போட்டு சாரோட இது இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நான் இப்போ வந்ததுனால கேக்குறேன். என்ன போட்டிருக்கு மேம்? சாரோடைய இது பிக்சர், சார் மாலத்தி இது சேவா போட்டிருக்கியா? இல்லையே, நான் போடலையே. செல்வா சார் சாரி சாரி, வந்து இப்ப தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேருக்கு தனித்தனி. சேவா அது பிளெயினா இருந்தனால ஐ தாட் போத் ஆர் டுகெதர். ஓகே, சேவா ஒன்னும் கன்ஃபியூஷன் இல்ல. இந்த படத்தெல்லாம் பார்த்து நான் நினைச்சேன் ஈவினிங் தான் நீங்க எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஆனா பார்த்தா மத்தியானம் பண்ணிருக்கீங்க. இல்ல ஆமா, மேடம், அந்த அதை ரூம் பன்னெண்டு மணி. நிஜாவா ஆக்கி அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த ரூம் அப்படி ஆக்கிட்டாங்க மேடம். அதான் அது அவ்வளோ மணிரத்னம் கிட்ட கேட்டாங்க, பிளாக் அண்ட் பிளாக்கே நல்லா இருக்கும்னாரு அவரு. கல்யாணி மேடம், சொல்லுங்க சார். தீபன் சார், கீதா நான் கீதா ஒண்ணு மேடம் சொல்றேன். வந்துக்கிறாங்க போட்டால. ஓகே, நான் இந்த பக்கம் வந்தேன், இவங்க ஏதோ சொன்னாங்களேன்னு கேக்குறதுக்கு. எஸ் சார். இந்த குலோப் ஜாமுன் வைக்கிற இது பார்த்தா முதல்ல கோயில் மணி நினைச்சு சார், கோயில் மணியை டெக்கரேஷன் வச்சிருக்காங்க நினைச்சு, என்ன இவ்வளவு கோயில் மணி வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு சார். உண்மையிலே அது திறந்து பார்க்கவே தோணல. யாரும் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு தெரிஞ்சது எனக்கு. அதான் நான் கூட ரொம்ப நேரம் திறந்து பார்க்கல, அதுக்கப்புறம் தான் திறந்து பார்த்தேன். கீதா வந்து ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம்னு நினைக்கிறேன் சார். நேத்து நல்லா இருந்தது, கீதா வந்தது பிளசண்டா இருந்தது. தேங்க்யூ கீதா. நான் ரவி இவங்களையும் கூட்டியாருவாரு. இன்னைக்கும் அவங்க கிட்ட போன் பண்ணி நான் பேசினேன். இது வந்து அவங்க பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா நிறைய பேசுவாங்க. அப்புறம் ஏன்பா ப்ரோக்ராமுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எங்கப்பா வர்றது அப்படிம்பாங்க. ஓகே, போட்டோன்னா நான் எங்க வீட்டுக்காரமா காந்திக்கோ இல்லம்மா நானு காந்திச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அடுத்தது வந்து சாரோட அப்ரிசியேஷன். சாருக்கு பர்த்டே விஷஸ். ஸ்ரீதர் சாருக்கு மறுபடியும் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக பர்த்டே விஷஸ். தேங்க்யூ சார், சொல்லிடுறேன் சார். விஷஸ்ங்க. தேங்க்யூம்மா. விஷ் பண்ணேன்னு சொல்லுங்கம்மா. அது அந்த விஷயத்துக்கு தான் வணக்கம் நம்ம வணக்கம் சொல்றேன் பாருங்க நம்ம சார். இவர் அடுத்த அவங்க எனக்கு எலெக்ஷன் வணக்கம் சொன்னாங்க சார். எனக்கே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கன்றாரு. இல்ல இல்ல சார், எனக்கு வணக்கம் சொன்னாங்க. நான் அதை இல்ல அப்படியே இல்ல, photo அவர் அடுத்த எடுத்தேன். எலெக்ஷன்ல நிக்க போறாரு, அதுக்குதான் இப்ப வாக்கு சேகரிச்சாரு. ஆலயமணி சின்னமா? எங்கள் சின்னத்துக்கே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். அதெல்லாம் இல்ல சார். இந்த நான் போட்டோ என்ன அழகா பார்த்தோன்னே கவரா இருக்கு சேவா. நான் அதாவது என்ன அவர் பார்த்தோன்னே முன்னால வணக்கம் இல்ல, சொன்னாங்க. இந்த ஸ்னாப் டிஃபரெண்டா இருக்குல்ல. எதிர்க்க அந்த ஆமா, அந்த பாத்திரம் அந்த அந்த பாத்திரம் அவர் வணக்கம் சிங்கிள் சொல்றது. வேற யாரும் சிங்கிள் இல்ல. அது என்ன ராஜாவோட அதுதான் சொல்றேன். ஏதோ பையாசனம் மாதிரி இருக்குது. பயங்கரமான இது ஃப்ரேம் போட்டு வச்சாருன்னா அவர் என்ன வேணா சொல்லலாம் சார். இல்ல சார், அவரு எனக்கு வணக்கம் அவரு சொன்னாங்களா, திருப்பி அட்டகாசமா இருக்கு சார், திருப்பி அட்டகாசமா இருக்கு. நான் அதை ஆமா, அப்படியே போட்டோவா எடுத்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சேவா வெரி நைஸ். இத சொல்லுங்க. தேங்க்யூ. அவருக்கு ஹானர் பண்ண ஷால் என் கை கிடைச்சது. சாரிக்கு மேட்சிங்காவும் இருக்கு. சரின்னு கையில புடிச்சிட்டு ஏதோ ஒலிம்பிக் டார்ச் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஒரு போஸ். இந்த என்வாயர்மெண்ட் பாருங்க சூப்பரா இருக்குது. ஆனா போட்டோக்கு தான் லைட்டிங் சரியில்லை. ஆமா சார். சாரி கலரும் ஃப்ளோர் கலரும் பின்னால இருக்கிற கலரும் எல்லாம் ஆமா சார். எல்லாம் ஒரே காம்பினேஷன். ஸ்பீச் கொடுக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அதான். ஏற்புரை. முத்துமாலை ரொம்ப நாளா முத்துமாலை வந்து மைண்ட் யுவர் மைண்டுக்கு வந்து வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அவங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. நேத்து சொன்னதுக்கு அப்புறம் காலேஜுக்கு ஒரு 1/2 நாள் லீவை போட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. ஆமா, வெரி நைஸ். ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஆமா, ஆமாப்பா, அவங்க நேத்து அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாரும் வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் she was also very happy. அப்புறம் நம்ம லதா டீச்சர் செருப்புக்கு மேட்சிங்கா பிளவுஸும் சாரியும் கட்டிக்கிறாங்க. ஆனா அது எடுக்கல சார். இந்த போட்டோ நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா. ஆமா சேவா, இது எப்படி எல்லாம் கிளியரா வந்திருக்கு? எங்க பாருங்க, அங்க அம்மதான் மேடம் சிரிப்பு தான் ஹைலைட் எல்லா படத்துலயும். எல்லா படத்துலயும் அவங்க தான் அந்த highlight. இடத்துல நல்லா தெரியுது மேம். ஆக்சுவலா அதான்ப்பா. அந்த ட்ரீ பின்னாடி ரொம்ப அழகா இருந்துச்சு. புன்னகை அரசி. நான் மஞ்சள் சிவப்பழகின் பேர் வச்சுக்கிறேன். இந்த மேடம் இருக்கீங்களா? இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. அமைதியா இருப்பாங்க. இல்ல பேசுவாங்களே நடுவுல மைக் மேடம் ஆன் பண்ணிடுங்க மைக். இந்த படத்தை பத்தி சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் சார்.
கைய அசைச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு சார் வேற பேர் கொடுத்துட்டாங்க. ஆமா. கொஞ்ச நேரம் சாப்பாடெல்லாம் வர்றதுக்கு முன்னால இங்க வந்து முத்துமாலை இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆண்டாள் எல்லாரும். இல்லைன்னா ஆமா. கொஞ்சம் இடம் இங்க பத்தல, வேற சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாரும் அவங்கவங்க வேலையை பாக்குறாங்க. லதா மேடம் மட்டும் கேமரா பாக்குறாங்க. அதான் அவங்கதான் அவங்க சரியான வேலையை பாக்குறாங்க. ட்ரைனிங்க கரெக்டா எங்க கேமரான்னு பாக்கணும். சார் அவ சொல்லும் போது சேவா கேமரா சொல்லும் போது நான் மட்டும்தான் கவனிச்சேன், யாரும் கவனிக்கல. கரெக்ட். கணக்கு இதுல இருந்து டீச்சர் கவனிச்சிருக்காங்க. சார் இந்த ஆண்டாள் யார் சார்? அவங்க பச்சைவதியோட செக்ரட்டரி அவங்க தான். ஓஹோ. பச்சைவதி கூட மாலினி. எல்லா இதுலயும் எல்லாம் நிறைய இது பண்றாங்க அவங்களுக்கு. இல்ல அவங்களும் ஆஸ்திரேலியால இருக்காங்களா சென்னையில இல்ல இல்ல இருக்காங்க? காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல சார். இருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருக்காங்க. இல்ல அவங்க சார் அவங்களுக்கு ஆக்சுவலா செக்ரட்டரி. சார் இவங்க வந்து தமிழ்வாணனோட பேத்தி சார். ஆமா. யாரு இவங்களா? தமிழ்வாணனோட அக்கா ஆண்டாளா? பொண்ணு. அக்கா பொண்ணு. ஆண்டாள். ஓஹோ தமிழ்வாணனோட ஆண்டாள் அவங்க அக்கா. ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அவரு நிறைய ஆமா. சொன்னாரு. அவரு பொண்ணு தேவைப்பட்ட பொண்ணோட பொண்ணு லேனா பொண்ணோட ஹஸ்பண்டுடைய சார் சொந்தக்காரர். பொண்ணோட கல்யாணி பொண்ணு அந்த இல்ல மேடம். பச்சைவதியை பத்தி கரெக்டா சொல்லுங்க. தமிழ்வாணனுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளுக்கும் 2 ஆம்பளை பிள்ளை. சார், சார். ஒரே நிமிஷம். சிவகுமார் சார் வந்து ஏதோ ஒரு தகவல் சொன்னாரு. சொல்லுங்க சார் சிவகுமார் சார். இல்ல ஆண்டாளுடைய ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. ஆ. அவர் சொன்னாரு லேனா தமிழ்வாணன் வந்து எனக்கு சொந்தம் அதுல சொன்னாரு. அப்புறம் வந்து ஆண்டாள் யாருன்னு கேட்டா ஆண்டாளுக்கு என்னோட வயசு பச்சைவதிக்கு செக்ரட்டரியா இருக்கோம். மதுரையில காஞ்சிபுரத்துல இருந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாரு. ஆமா சார், கரெக்டுங்க சார். ஆனா இவங்க சொன்னாங்க, நம்ம ஆண்டாள் சொன்னாங்க லேனா தமிழ்வாணன் எனக்கு மாமான்னு சொன்னாங்க. அதான் அது சொந்தம். அதுதான் அதான் அதுதான் சொன்னேன். வேற கசின்ஸ் தான் இருக்கும். ஏன்னா தமிழ்வாணனுக்கு 2 ஆண் குழந்தைகள், இந்த 2 பேருக்கும் 2 ஆண் குழந்தைகள். ஓ அவங்க வீட்டுல அப்ப பொம்பளை பிள்ளையே கிடையாது. பேத்தி தான் அப்புறம் ஒரு எப்படி மேகான்னு ஒரு பேரு. ராமதா அப்படி சொல்லல அவரு. கசன் கசன். ஆண்டாள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னோம்னா என்னுடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்கிற மாதிரி சொன்னாரு. ஆமா, கசன் முறை வேணும் சார். ஆமா அப்படி இருந்தது. கல்யாணி அவங்க இவங்க பச்சைவதியை பத்தி சொல்லுங்களேன். அவங்க என்ன சார் பண்றாங்க? அந்த போட்டோலயே வைங்க சார். நான் வாசுகி தமிழ் அம்மாவை பத்தி வளர்க்குறாங்க. சொல்லிடுறேன் ஆஸ்திரேலியாவில் தமிழ் வளர்க்கிறார்கள். சார். பின்னால ஒரே ஒரு ஸ்லைட் சார். எஸ் சார். நான் வாசுகி அம்மாவை பத்தி நான் ஆக்சுவலா ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். அவங்க 50 வயசுலதான் கார் ஓட்டவே கத்துக்கிட்டாங்க. அது கார் ஓட்ட கத்துக்கிட்டு கார் பந்தயத்துல வேற கலந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஐயோ. ஆமா. இப்போ வந்து எங்க போனாலும் அவங்க வந்து கார் எடுத்துட்டு தான் அவங்க தான் ஓட்டிட்டு போவாங்க, கிளம்பிடுவாங்க. எங்க போறனாலும் கார் எடுத்துட்டு போயிட்டு வருவாங்க. இன்னொன்னு வந்து அவங்க அவங்க குழந்தை சின்னதா இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையோட நகையை வந்து யாரோ திருடிட்டாங்க. அத திருடனப்ப வந்து இவங்க அந்த திருடனை ஓடி போய் துரத்தி போய் அவனை புடிச்சு அந்த நகையை இது பண்ணி அந்த திருடனை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அறிஞர் அண்ணா கிட்ட வீர தீர செயல் அப்படின்னு சொல்லி செய்ததற்காக பரிசு வாங்கியிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து 58வது வயதுல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுல மறுபடியும் காலேஜுக்குள்ள போறாங்க படிக்கிறதுக்கு. போயிட்டு டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு தான் வெளியே வராங்க. அவங்களுக்கு வந்து கலைமாமணி பட்டம் கொடுத்துருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு. இப்போ வந்து நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க. எல்லா ப்ரோக்ராம்லயும் வரவேற்புரை சொல்ற மாதிரி இல்ல, எல்லா இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் தமிழ் தாய் வாழ்த்து சொல்றது, இது எல்லாமே அவங்க வந்து ஷீஸ் a வெரி நோன் ஃபிகர் இன் இலக்கிய இதுல. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோகிராம்லயும் அவங்களை பார்க்கலாம். அதுவும் இல்லாம இவங்க வந்து ஒரு 16 நூலுக்கு மேல எழுதியிருக்காங்க. ஆன்மீகவாதி, ஆன்மீக தலங்களுக்கு கால்நடையாக சென்று வரக்கூடிய மனதிடத்தோடு உடல் வலிமையும் பெற்றவர். இப்ப வரைக்கும் நீங்க அன்னைக்கு நான் சேக்கிழார் விழா வந்து 4 நாள் நடந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அவங்கள அந்த ஹால்ல. ஒரு கை தட்டலாம் இவங்களுக்கு, வாசுகி மேடம்க்கு ஒரு கை தட்டலாம். பாராட்டுக்கள் வாசுகி மேடம். She is nearing 80 years sir. ஆமா. 80 வயசுலயும் இன்னும் அவங்களோட காரை அவங்க ஓட்டிட்டு தான் எல்லா நிகழ்ச்சியும். அதுதான் பியூட்டி. அதுக்கு அடுத்து அவங்களுடைய கணவர் பல் மருத்துவர், ரொம்ப ஃபேமஸா இருந்தவர். அவருடைய பெயர்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் நிறுவி அந்த ட்ரஸ்ட் மூலம் தமிழ் இலக்கியங்களுக்கு வருஷம் வருஷம் பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். விருது பரிசு. அருமை அருமை. பாராட்டக்கூடிய வாழ்த்துக்கள் மேடம். உங்களுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக். தமிழ்நாட்டுல ஆனா பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸுக்கும் அவங்க வீட்டுக்காரர் தான் ஆஸ்தான டிரைவர்.
இவங்க கொஞ்சம் வித்தியாசம். செல்வா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறது மைண்ட் யுவர் மைண்ட். சார் ஆக்சுவலா மகிழ்ச்சி கொள்கிறது. வாங்க செல்வா வாங்க. நன்றி நன்றி என்னாச்சு? நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு காணுமே செல்வாவை அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கரெக்டா இந்த டைம் இன்னைக்குமே வேற மீட்டிங் இது கேன்சல். என்னோட கம்பெனி மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டேன். இன்னொருத்தனை பாத்துக்கோ சொல்லிட்டு தான் வரேன் நான். ஏதோ என்ன இன்னைக்கு யாருமே காணுமே, எதுவும் போடலையே நீங்க மெசேஜ். சரி என்னதான் நடக்குது வந்து பார்த்தா இங்க ஜாலியா எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. வரலான்னு யோசிக்க அரட்டை வர அடிக்கிறாங்க. டாபிக்கே காணும். டாபிக்கே இல்ல, என்ன பண்றீங்கன்னு வந்து பார்த்தா செல்வா, அதாவது டெய்லி டாபிக் போட்டு அரட்டை அடிப்போம், டாபிக் போடாம அரட்டை அடிக்கிறோம். போடாம அரட்டை அடி. அதான் விஷயம். இப்ப பேசுங்க. மேடம் சாரோட மேடமோட சூப்பரா இருக்கு இந்த ஸ்டாப். மேடம் அழகா, ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. அது பேரா வேற கிளிக் பண்ணிட்டேன் சேவா. சூப்பரா இருக்கு பாருங்க. அவங்க அப்ப வந்திருந்தாங்க, நான் ஒண்ணே எடுத்துட்டேன். மேடம் இல்லையா? சவுண்டே காணும். பிரேமாமா சார் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்னாப். நல்லா சிரிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ரெஸ்டாரண்ட் சார் இது? மச்சியா போனல எங்க? நீங்க பாத்தீங்களா அடையாறுல? ஆமா, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி உள்ள கொஞ்சம் போனோம். அம்சா ரெஸ்டாரண்ட். அம்சா ஹோட்டல். அம்சா காந்தி நகர். நம்ம மச்சியா பக்கத்துலயே. இன்டீரியர் ரொம்ப அழகா இருக்கு. நல்லா நல்லா ஆமா சார். ஆனா உங்க அமெரிக்கால இருக்கிற மாதிரி மஞ்சள் லைட் சார் டல்லா இருந்தது. எல்லாரும் யாரு இங்க பாருங்க, நான் கரெக்டா மூக்குல கை வைக்கிறப்ப கிளிக் ஆயிருக்குது. சார் பிராணாயாமம் பண்றீங்களோ? அந்த மாதிரிதான் இருக்குது. எல்லோ லைட்டுக்கு ரீசன் இருக்கு மேடம். ஒயிட் லைட் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி கண்ணு வந்துட்டு இது பிரச்சனை பண்ணும், தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் வந்துட்டு தூங்கவா சார் போறோம்? இருங்க. ஏன் இங்க வந்து எல்லோ லைட் வந்து எல்லாமே சஜஸ்ட் பண்றாங்கன்னா, ஒயிட் லைட்ல இருக்க அந்த இது வந்து வாட் எவர் த அல்ட்ரா வயலட் ஏதோ சொல்றாங்க, அது வந்து நல்லது இல்ல. அது நிறைய விஷயம் இருக்கு. பாடியை வந்து எப்பவுமே அலர்ட்டா வச்சுக்க. நீங்க நைட்லயும் ஒயிட் லைட் தான் அப்போ போட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? அப்போ பாடி என்ன ஃபீல் பண்ணும்னா டேனே ஃபீல் பண்ணும். அதனால ஹோல் திங் வந்து இங்க அந்த எல்லோ லைட் போறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. சயின்டிபிக் ரீசன் நிறைய வச்சிருக்கானுங்க உனக்கு. கார் ஷோரூம் அங்கெல்லாம் ஒயிட் லைட் போட்டிருப்பான். ஏன்னா நீங்க அங்க போனீங்கன்னா பிரைட்டா டீடைலிங்கா காட்டணும், பெருசா காட்டணும்ன்றதுக்காக காட்டுவான். இங்க அப்படி காட்ட மாட்டாங்க. எங்க வீட்டுல போறோம் எல்லோ தான்ப்பா. சரி, ரைட், ஓகே. அப்புறம் நம்ம பேசுவோம். அமுதா மேடம், அது சாரும் வந்து இங்க பாருங்க, சாரு அமுதா அம்மாவோட சிரிப்பு ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா சார்? யாருக்காவது சொன்னாதான் தெரியும். மாமா பக்கத்துல இருக்க சீக்ரெட் இல்ல. மாமாவோட சிரிப்பையும் சேர்த்து அமுதா அம்மாவே சிரிச்சிருவாங்க. சொல்லுங்க கல்யாணி. எதுப்பா? பச்சைவதி பத்தி இப்பதான் சார் சொன்னார். சார் சொல்லுங்க சார். சார் தான் லேட்டா வந்துட்டு. சரி பரவாயில்ல சார், ரிப்பீட் எல்லாம் பண்ண வேண்டாம். சார் சொன்னா லேட் ஆகுமா? நல்ல டால் கூட பச்சைவதி. இல்ல நான் சொல்றேன். போட்டோ வந்துட்டோம். தனியா ஒரு சில போட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்தோடனே சொல்றேன். இந்த போட்டோ நீங்களே சொல்லுங்க சார். ரொம்ப யோசிக்கிறீங்க. அதான் சார் நீங்களே சொல்லுங்க. நாங்களே எங்களை பத்தி எப்படி சார் சொல்லிக்கிறது? நீங்க 4 வரி சொல்லுங்க. சிவகுமார் சார் 4 வரி. சேவா சொல்லுங்க. சேவா இதை பேசணும். நாங்க சொல்லுங்க. 4 பேரா நின்று எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க பச்சைவதி மேம் பக்கத்துல. அதனால ஃபர்ஸ்ட் 4 பேர், அப்புறம் 4 பேர். அமுதா மேம் மட்டும் கான்ஸ்டன்டா இருந்தாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க, 2 பேர் 3 பேரா. இப்பதான் அமுதா மேடம். அதுக்கு என்ன காரணம்னா, மாலினி என் கைய பிடிச்சுக்கிட்டே இருந்தது, இருங்கம்மான்னு. அதனால மாலினி கைய பிடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டானா. சரி, அவங்க மாலினி மேல வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன் சார். அதுக்கு முன்னால மாலினி மேல எனக்கு ஒரே ஒரு வருத்தம். அவர் அனந்த கிருஷ்ணன் சார் கிட்ட சொல்லாமையே வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட அவங்கள இன்வைட் பண்ணிருக்கோம், நீங்களும் வாங்க. இது ரெக்கார்டிங்ல வருது அம்மா, கல்யாணி ரெக்கார்டிங்ல வருது. அவங்க ஒண்ணு நினைச்சுக்க சொல்றாங்க. இல்ல அவங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்லப்படுவதுதான் இது. அவங்க நான் வந்த உடனே கேட்டேன், சாரை எப்ப கூட்டு வரலையானா, சாரு கிட்ட சொல்லி இருந்தா வந்திருப்பாங்களோ என்னவோ அப்படின்னாங்க. ஏப்பா இப்படி? நான் தான் 2 தடவை மெசேஜ் போட்டேன் சாரு கிட்டயும் ஜிஷ்ணு கிட்டயும், சொல்லுங்கன்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, சொன்னா ஒருவேளை வந்திருப்பாரோ அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் இருந்தா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குமா மக்கள் இருக்கலாம். எனக்கு வைஃப் வந்து இடைஞ்சலா இருக்குமா? எனக்கு இல்ல வைஃப் கூட இருந்து எனக்கு இடைஞ்சலா இவங்க இருக்கும். இவங்க அது எல்லாம் இதோட கம்ஃபர்ட் இல்ல கிடைக்காது சார், எனக்கு. நேத்து வந்து ஒரு ரீசன் என்னன்னா சார், இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க அவங்க. அதனால அவங்க வந்து ரூமை வெக்கேட் பண்ணும், எல்லாம் பேக் பண்ற வேலை எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. That's okay, அது அது ஓகே. இன்னொரு நான் ரீசன். ஜென்ரலா நான் கேட்கறேன். கூட ஸ்பௌஸ கூப்பிட்டு வர்றப்போ சிலருடைய கம்ஃபர்ட் போயிடுது. பர்டிகுலர் ஐ வில் லூஸ் மை கம்ஃபர்ட். நம்ம அதர் அந்த டாபிக் இன்னொரு நாள் நம்ம அல்ல, நம்ம தனியா அதை இன்னொரு நாளைக்கு பேசலாம் சார். ஓகே ஓகே நல்ல அது டாபிக் சார். ஆனா அது நல்ல டாபிக் தான். பிறகு பேசுவோம். என்ன இப்ப பேசணும்னா நிறைய நமக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே ஓகே. இது நிறைய போட்டோ இருக்கு. இது மாலினி பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியால 20 வருஷம் இருக்கிறாங்க. இங்க வந்து நம்ம படிச்சு வளர்ந்தவங்க. டாக்டர் அங்க போய் சோசியாலஜி சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து தமிழ் பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு, அப்படியே அங்க வாழ்ற மத்த நாட்டு பசங்களுக்கும் தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இங்கிலீஷ்காரங்களுக்கும் தமிழ் சொல்லி காட்ட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சுலபமா தமிழை எப்படி சொல்லி கொடுக்குறது. அப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துல எப்படி தமிழ் சொல்லி கொடுக்க முடியும், ஒரு 2 நாள்ல 24 மணி நேரத்துல எப்படி தமிழ் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்ற பல திட்டங்கள் போட்டு அதுக்குரிய பாடத்திட்டங்களை வகுத்து அவங்க மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனா டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டெவலப்மெண்ட்ல நிறைய பேர் சேர்ந்து சொல்லி கொடுக்குறாங்க. அங்க நிறைய ஒரு டீமே வச்சிருக்காங்க. அந்த டீம்ல இவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பிசினஸ் மேன், இவங்களும் அந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க. இங்க வந்து ஆஸ்திரேலியால முழுக்க இந்த சோசியல் சர்வீஸ் பண்றாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து இப்போ வந்து அன்னை வழி அன்பு மொழி அப்படின்னு தான் அந்த இது அவங்களோட ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு இப்ப நம்ம எப்படி நியூஸ் லெட்டர் ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி அவங்களும் நியூஸ் லெட்டர் வச்சிருக்காங்க, சைட்டு போட்டாங்க. அப்புறம் வந்து பல வருஷத்துக்கு 2, 3, 4 முறை நினைக்கிறேன், அதாவது எவ்ரி குவார்டர்லி அந்த நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத அதாவது போன முறை இப்போ ஆஸ்திரேலியால எலெக்ஷன் நடந்தது போன வருஷம். அதுல இவங்க வந்து போன வருஷம் இல்ல, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்னாங்க. ஆனா வின் பண்ணல. இப்போ ரீசெண்டா என்ன சொன்னாங்க, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, சீக்கிரம் விரைவில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் ஆஸ்திரேலியால அப்படின்னு. அந்த தமிழ் ஜனங்களுக்கு எல்லாம் நல்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. என்னென்ன தப்பு நடக்குது, அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாலிட்டிஷியன்ஸ் என்ன பண்றாங்க, என்ன தப்பு நடக்குதுன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பல விஷயங்களை மக்களோட தொடர்புல இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா பழக்கம். நாங்க நிறைய பேசுவோம், நேர்ல சந்திச்சது இல்லை. வரும்போதெல்லாம் அவங்க ஏதாச்சும் வேலை வச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரிதான் நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இவ்வளவுதான் இவங்களை பத்தி. இவங்க வந்து நம்ம தளத்துல என்ன சர்வீஸ் தமிழ் சர்வீஸ் பண்றாங்கன்றத நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பேசினாங்க. அது யாருக்கெல்லாம் நினைவு இருக்குன்னு தெரியாது. அவங்கள நான் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து 2-3 முறை கூப்பிட்டோம். அப்புறம் அந்த 1000வது நிகழ்ச்சியில 999வது நிகழ்ச்சியில இவங்க 9 விஐபில இவங்கள ஒரு விஐபியா கூப்பிட்டோம். இப்போ அவுவை பத்தி பேசுறப்ப அந்த அப்புவும் அவங்களை கூப்பிட்டேன். அங்க தமிழ் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களை கூப்பிட்டேன். இந்த மாதிரி நான் 3-4 முறை நம்ம இதுல வந்திருக்காங்க, ரெகுலரா பேசுறேன். அப்புறம் இன்னொரு தொடர் எதுவும் நிகழ்ச்சியும் கொடுத்தாங்க. ஸோ அதனால நம்ம கிட்ட தொடர்ந்து இது இருக்காங்க. இன்னொரு விஷயம்னா, நம்ம மைண்ட் யுவர் மைண்டை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. நம்ம வெளியில போறது, கேதரிங்கு, நம்மளோட ஒன்று கூடல், இதெல்லாம் போட்டோ பார்த்தோடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறத வெளிப்படுத்தினாங்க. அந்த வெளிப்படுத்துனது மட்டும் இல்லாத நம்ம கூட எப்பயாச்சும் கலந்துக்கணும்ன்ற ஆசையும் இருக்குது. அதுவும் அவங்களுக்கு நிறைவேறுச்சு. ஆனா வெளியில டூரும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மகிழ்ச்சி. சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து நிறைய தமிழ் பணி செஞ்சிருக்காங்க சார். நிறைய செஞ்சிருக்காங்க. டிவில எல்லாம் பேசிருக்காங்க. நம்ம நிறைய டிவில இது எல்லாம் போக சார், அவங்க வந்து முதியோர்களையும் வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாலயும் சரி, இங்கேயும் நிறைய அநாத ஆசிரமங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க. இப்போ ஏதாவது ஒண்ணுனாலும் நம்ம போன தடவை 21 நாள் அந்த வைய தமிழ் திருவிழா பண்ணப்ப கூட அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வந்து அவங்கவுங்களுடைய பெரிய ஆளுமைகளை கூப்பிட்டாங்கப்போ அவங்களோட பெயர்ல வந்து அனாதை ஆசிரமங்கள்ல வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. நிறைய நோபல் காசஸ் பண்றது இவங்களுடைய இது. அதனாலதான் அவங்கள வந்து உங்களுக்கு எப்படி பழக்கமா கல்யாணமா? உங்களுக்கு சொல்லுங்க. 12 வருஷமா அவர் பழக்கன்றாரு. உங்களுக்கு
சார் நம்ம டீம்ல இருக்கிற இது வந்து நம்ம டீம்ல இருக்கிற எல்லா மெம்பரையும் அறிமுகமானது என்னன்னா, அவங்க அந்த வையத்தமிழ் திருவிழா நடத்தும் போது என்கிட்ட கேட்டாங்க, 2 கொஞ்சம் years. பேருக்கு நான் அவார்டு கொடுக்கணும், என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும், நீங்க யாரை சொல்றீங்களோ நான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் வந்து நம்ம டீம்ல இருக்கிறவங்களையும் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம உமாபாரதியை முடிச்சு அவங்கள இது பண்ணேன். நம்ம டீம்ல செலக்ட் பண்றப்ப கல்யாணி மேடம் செலக்ட் பண்ணேன், ராமு சார் செலக்ட் பண்ணது. அதுல வந்து எல்லாரும் பழக்கானாங்க. அமுதா மேடம்லாம் நம்ம அப்ப நம்ம டீம்ல இல்ல, இவங்க மூலியமா தான் வந்தாங்க. பல பேர் இவங்க நம்ம உமாவரதி மேடம் வந்து பல பேர் அறிமுகப்படுத்துறாங்க. அதுல கனெக்ட் ஆகி ரொம்ப, அதாவது அந்த திருவிழா 20 நாள் நடந்ததுன்னா 20 நாள் நிகழ்ச்சியில உமாவரதி கூட இருந்து ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க. நேத்திக்கு பார்த்த உடனே ஸ்டீவன் சார் கனெக்ட் பண்ணி விடலன்னா நான் இந்த டீம்ல இருந்திருக்க மாட்டேன், உங்க கூடவே இருந்திருக்க மாட்டேன்றதெல்லாம் உமாபாரதி என்ன வச்சுன்னு நேராவே அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்படிதான் ஒரு அவங்க டாக் நீங்க ஞாபகம் இருக்கா 24 ஹவர்ஸ் 2 தமிழ் கத்துக்கலாம்னு அதெல்லாம் பேசினாங்க, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஞாபகம் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா அதுல எல்லாம் நல்லா மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. நேத்து ரொம்ப சிம்பிளா வந்தாங்க சார். வீட்டுக்கு போய் மாத்திட்டு வர அளவுக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, நல்லா இருந்தது. ஆனா சிம்பிளா இருக்கு. என் பொண்ணு அழகா கேட்டா, அவங்க பேரு பச்சைவதி அப்படிங்கறனால பச்சையில தான் எப்பவும் போடுவாங்களா அப்படின்னு கேட்டா. இந்த போட்டோ நல்லா இருந்தது. என்ன ஒரு சார் பச்சைவதியுடைய, அதான் பச்சைவதி என்கிற மாலினுடைய பையன் சார் பார்த்த உடனே எனக்கு ஒரு சினிமா நடிச்ச ஒரு பையன் ஞாபகம் தான். இப்பதான் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் பார்த்தேன். சசிகுமாருடைய பெரிய பையன் டிட்டோ இந்த பையன் மாதிரியே இருந்தான். நான் இவன் தான் அந்த ஆக்டர் அப்படி நடிச்சது போய் கேட்டேன். அப்படி இல்லைன்ட்டா அதே டிப்பிக்கலா அந்த கேரக்டர் அந்த பையன் மாதிரியே இருந்தான். டூரிஸ்ட் ஃபேமிலியில வர்ற ஒரு கேரக்டர் மாதிரியே இருந்தான். ஜிஷ்ணுவும் அந்த படம் பார்த்திருக்கிற அப்படி ஆமா அப்படின்னு சொல்லி சிவகுமார் சார் சொன்ன உடனே ரொம்ப இது பண்ணி சொன்னா அப்படி ஆமா அப்படிதான் இருக்கு என்ன பார்த்தா அப்படின்னு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். சொல்ற நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. கரெக்ட். யாருக்கும் தெரியல, சிவகுமார் சார் ஹீரோ பாத்தீங்களா எப்படி அழகா கண்டுபிடிச்சு அதை கரெக்டா அதை இது பண்ணி கரெக்ட் பண்ணி. சார் மாதிரி சினிமா பார்க்க முடியாது சார். இது வந்து அவங்களுக்கு சார் பச்சைவதி வந்து அவங்க சொந்த பேர் கிடையாது சார், மாலினி தான் அவங்க சொந்த பேர். மாலினி அனந்த கிருஷ்ணன் அவங்க ஹஸ்பண்ட் பேரு. இவங்க வந்து அப்பாவோட பேரும் அம்மாவோட பேரும் சேர்த்து பச்சைவதின்னு வச்சுட்டாங்க. சார் நம்ம பிரேமாமா வீட்டுக்காரர் தான் சார் பெஸ்ட். பிரேமாமா கூட அழகா வருவாரு. பிரேமாமா உட்காந்துருப்பாங்க. சார் வந்து பொறுமையா ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒரு சீட்ல போய் உட்காந்துருவாரு. கொஞ்ச நேரம் பிடிச்ச ப்ரோக்ராமா இருந்தா முன்னால உட்காந்துருப்பாரு. அப்படி இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னால போய் உட்காந்துட்டு பிரேமாமாட்ட சொல்லிட்டு போயிடுவாரு, 8 மணிக்கு வந்துரு இல்ல 8:30 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நேத்துக்கு அதையும் சொன்னார் சார். ரவி சார் தான் கேட்டாரு மாலினி மேடம் எங்க இருக்காங்கன்ட்டு. நான் கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். ரவி சார் ஆல்மோஸ்ட் சேம் கலரா ரவி சார் ட்ரெஸ்? அது கிரீனா? எனக்கு சரியா இது பண்ண முடியல. இல்ல 2 பேரும் மேட்சிங்கா தான் போட்டுக்கறாங்க. மேட்சிங் ரொம்ப அட்டகாசமா இருக்கு அந்த போட்டோல. ஆமா, ஸ்டைலா நிக்கிறாரு. அதுதான் மேடம், பயங்கரமான சிரிப்பு மேடம். இந்த போட்டோ நல்லா இருக்கு. நமக்கு எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கணும்னு எடுத்தோம். சக்கரபாணி சார் இருக்கீங்களா? சக்கரபாணி சார் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு சார். நாங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னால மெசேஜ் போட்டிருந்தார். சக்கரபாணி சார் கிட்ட நிக்கிறவங்க தான் இவங்களுடைய ஆண்டாள், அவங்களுடைய ஹஸ்பண்ட் காஞ்சிபுரம் தண்ணீர்மலை. சாருக்கு பேர் கூட கரெக்டா தெரியுது. சூப்பர். இது யாரு சார்? இது யாரோ தனியா எடுத்துக்கணும்னு அதான் அது யார் சொன்னாங்கன்னு இல்லங்க, மாலதி தாங்க. பாத்தீங்களா, எங்க போனாலும் அப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கோ இல்லையோ அங்க Facebookல மட்டும் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். இந்த பத்மா இப்பதான் உள்ள வர்றாங்களா? இது வந்து இல்ல, அங்க பேசிட்டு இருக்கும்போது பத்மா வந்தப்ப பேசினப்ப அதான் இல்ல பத்மா என்னவோ எல்லாரும் இன்னும் வரல. அது பத்மா சார் முதல்ல இருந்த போட்டோல அது தெரியும். முத்துமாலை என்ன சொல்றாங்க லதா மேடம்? இந்த போட்டோ அருமை. 4 சார் அந்த முன்னாடி இருந்த போட்டோ போங்களேன். அவங்க 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, இதுல 3 பேரும் பாருங்களேன் கை கட்டிருப்பாங்க. அதுதான் ராம சார் சொன்னாரு. நான் அதுக்காக தான் எடுத்தேன்.
அதுதானே விஷயம். மாதிரிலாம் கிடைக்காது. ஆமா சார். வாங்க, நைஸ், ரொம்ப மகிழ்ச்சியா. அமுதா மேடம் சூப்பர். சார் இதுக்கு தான் நான் உங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் டீ கிட்ட நிக்க சொன்னேன். அமலா மேம்கிட்ட சொன்ன போது அவங்க நின்னாங்க. இந்த போட்டோ ரொம்ப அழகா வந்துச்சு. சோ இங்க இப்போ பாருங்க, அவங்களுக்கு உமா கிளார் பாரதி, அடிச்சிருக்காமா சேவா? உமா பாரதி. யாரு ஓகே, இல்ல போட்டோ கட்டுறேன். மறுபடியும் போனதான் தெரியும். இந்த அது போட்டோவா? சைடு பின்னாடி அடிக்குது. அது இல்ல இல்ல flash இதே போட்டு இடத்துல இருக்கீங்கன்னு தானே நினைக்கிறேன். அந்த flash பேக்ரவுண்டு நாலு சார், இந்த பேக்ரவுண்டு flash ஒரு சினிமா படத்துல ஒரு பாட்டுல ஏதோ வருமா சார், சிவாஜியும் அந்த விஜய் படம் படத்துல கூட வரும். வசந்த மாளிகை சார், வசந்த மாளிகை. ஏதோ ஒரு படம் அந்த தெரியல. பாட்டு ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப 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 நாள் கழிச்சு மேடம் வந்துட்டாங்க. இந்த தடவை பத்மா அந்த மெசேஜ் போட்ட உடனே சொன்னாங்க எம்ஒஎம் ஃபேமிலியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, டெஃபினட்டா ஐ ட்ரை டு கம் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட கூட சொன்னாங்க. என்ன நான் அவங்க கார்ல போனேன்ல, ஓகே, 2-3 தடவை விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீங்க போனீங்களா எல்லாம் என்ன கேட்டாங்க. இந்த தடவை அவசியம் வந்தே ஆகணும்னு வந்தேன். பின்னால பிரேமாமாவுடைய மல்லிகைப்பூ. வீட்டுல பிரேமா ஒர்க் நடந்துட்டு இருக்கான், அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஓ, நேத்திக்கு பிரேமா மேடம் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தனால அந்த ஒரு லுக் சார். ஓகே, அடுத்த போட்டோ. சேவா இது நான் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன் சார், அவங்க கேட்கல. வேணான்னு சொல்லி பண்ணாங்களா? ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வேண்டானே அவங்க கேட்கல. ஏன் சேவா? You should be there. நம்ம ரெண்டு அமுதா மேடம் பேட்ட தான் நிறைய சுத்தி வருது. அந்த இடம் நல்லா இருக்கு சார். அமுதா அவங்க அந்த அமுதாதான் சார் சுத்தி வந்துகிட்டு இருக்கான், ஒவ்வொரு இடமா போய் உட்கார்ந்துகிட்டு. தெரிஞ்சிச்சு மேடம், தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆமா சார், அமுதா பின்னது உலகம். அது சில பேருக்கு போட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்கும். ரக்ஷா அமுதா வந்து மேம் கரெக்டா இருந்துச்சு. ரக்ஷா பாருங்க, வந்து நம்ம டீம் கம்ப்ளீட்டா தெரியுது பாருங்க. ரக்ஷா வந்து சந்தோஷம். எப்ப ப்ரோக்ராம் நம்ம போட்டதுல இருந்து அவ வந்து நான் வருவேன் இல்ல கரெக்ட் தான். நேத்துக்கு ரக்ஷா வந்ததுதான் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, ரக்ஷா ரொம்ப ஹாப்பி. ஆமா, அவ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல வெரி ப்ரௌட் ஆஃப் டாட்டர். கூடிய விரைவில் ரக்ஷாக்கு கல்யாணம் நடக்கணும் எல்லாரும் வேண்டிங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அப்ப இங்க வசனிமா, செல்வா சார் எல்லாம் வந்து சேரணும். ரவிவர்மா படத்துல ஒரு விளக்கு எடுத்துன்னு வருவாங்க ஒரு லேடி, அந்த விளக்குல இருந்து முகத்துல வெளிச்சம். ஆமா, லேப்டாப்ல அந்த மாதிரி வருது. அந்த லேப்டாப்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல அந்த இருட்டுக்கு, அந்த இருட்டுல அந்த வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அதான் அடுத்தது நம்மளா கண்டுபிடிச்சுக்க வேண்டியதுதான். எல்லா பக்கம் முகத்துல எல்லாம் வெளிச்சம். இங்கெல்லாம் லைட்டிங் நல்லா இருக்கு பாருங்க. இல்லைங்க சார், அமுதாம்மா சிரிக்காத ஒரு போட்டோ இங்க போட்டாங்க சார். ஓ, அமுதாம்மா ஏம்மா போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இங்க கூட 3 பேரும் சிரிக்கல சார், மாலினி மட்டும் தான் சிரிச்சிருக்காங்க. இங்க பாருங்க 3 பேருமே சிரிக்கல. ஆமா, கல்யாணி அம்மா கூட சிரிக்கவே இல்லையா? அமுதா சார் என் பல்லு தெரியுதே சார். அது சிரிக்கிற மாதிரி தெரியல. அது சிரிக்கிற மாதிரி தெரியல, அது ஏதோ கேஷுவலா இருக்க மாதிரி தெரியுது, வழியா சிரிச்ச மாதிரி தெரியும். ஓகே சார், அப்ப ரெடி ஸ்டடி சொல்லிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா இருக்கலாம். இவர் தான் மாலினியோட பையன், ஜிஷ்ணு மாலினி அனந்த கிருஷ்ணன். பரவாயில்ல, புக் ஒரு இளம் வயதுல 20 வயதுல ஒரு புக் எடுத்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்து. மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆசிரியர் எனக்கு கொடுத்த புத்தகம் வந்து தலைகீழா இருந்தது. அதாவது முதல்ல 2 பக்கம் ஒழுங்கா இருந்தது, அதுக்கப்புறம் மத்த எல்லா பக்கமும் தலைகீழா இருந்தது. தம்பி வாங்கியிருக்கிறேன், நான் இல்ல மாத்தி கொடுக்குறேன்னாப்புல, நான் வேண்டாம் அப்படின்னுட்டேன். ஏன் வேண்டாம், நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் யாருன்னா, ஏன் வேண்டாம்னு சொன்ன ஞாபகம் யாருன்னா காரணம் சொல்ல முடியுமா? மெமரி, மாறுதல். அப்புறம் சார் அதுல கடைசி பக்கத்துல தலைகீழா இருந்தது, அதானே சார்? அது உங்களோட இது முழுசாவே தலைகீழ தான் இருந்துங்க. 2 பக்கம் தானே ஒழுங்கா இருந்துங்க.
அப்புறம் ஏன் சார் மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம்னு ஆசையா இருந்ததா சார்? 10 வருஷம் கழிச்சு நான் ஜிஷ்ணுவை பார்த்து ஞாபகம் இருக்கா எனக்கு தலைக்கீழ புக்கு கொடுத்தாரு சொன்னா டக்குன்னு ஞாபகம் வரும். உண்மைதான் உண்மைதான். ஐயோ கடவுளே. உங்களெல்லாம் ஞாபகம் வருதோ இல்லையா? என்ன ஞாபகம் வரும். சார் ஜிஷ்ணு அவங்களுடைய நூல் வந்து சார் அவங்க மாலினி ஒரு நாள் வந்து அவங்களுடைய இதை பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டு இத படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு எடுத்துட்டு படிக்கிறேன் அது அப்படியே கிடு ஓடிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பிராங்கா அப்படி எழுதியிருக்கு. அப்படி ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ். ரொம்ப என்ன தன்னோட வாழ்க்கையில பார்த்தானோ அது அப்படியே அதுல வந்து எழுதியிருக்கா. அப்படி அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை எழுதி அனுப்பிச்சேன். நான் அது புக்ல வரும்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 2-3 நாள் பொறுத்து ஆண்டாள் போன் பண்ணாங்க. அம்மா உங்களோட போட்டோ ஒண்ணு வேணும், ஏன்னா அதுல வந்து உங்களுடைய இதை வந்து நிறைய அணிந்துரை வாழ்த்துறை எல்லாம் வாங்கியாச்சு, இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நிறைவுரையில போடணும்னு சொல்லிட்டு போட்டாங்க சார். அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. சூப்பர் சூப்பர். இதுல நம்ம என்ன பண்ணலாம், இந்த புக்கை படிச்சுட்டு கூட ஒரு சும்மா ஒரு டாக் கொடுத்துருக்கோம். இதுல கண்டிப்பா சார் கொடுத்துட்டு பேசிடுவோம். அதை ஒரு நாள் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்ததுக்கு ஒரு நம்ம இதை பண்ண மாதிரி. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ கல்யாணி மேடம் படத்தை தலைகீழா போட்டாங்களா நேரா போட்டாங்களா? சார் எல்லா புக்குமே நேரா அதுக்குதான் சார் அவங்க கடைசி பக்கம் தெரிஞ்சது தலைகீழ தான் சார் போட்டிருந்தது. சார் எல்லா புக்லயும் நேரா போட்டிருக்காங்க சார், எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் சார் புக்ல மட்டும். அது பல ரெக்கார்டு இல்ல சார். அது ஒரு விஷயம் மட்டும் இல்ல சார், அதுல பல விஷயம் இருக்குது. அதனாலதான் அந்த புக்கை வாங்கி வச்சுக்கணும் பத்திரமா. அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் சார். அடுத்தது வாடா சார். அண்ட் ஜிஷ்ணு வந்து நல்லா பேசிட்டு இருந்தா அப்படி சார். புக் மட்டும் தான் எழுதும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நேத்து ஜிஷ்ணு பேசினது வந்து ஆல்மோஸ்ட் வி நோ ஃபார் மெனி இயர்ஸ்ங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படி. இந்த ரொம்ப ஸ்டார்டர் பத்தி சொல்லுங்க. சூப்பு அது யாராவது சொல்லுங்க சார். இது ஓமப்பொடி நினைச்சேன் சார். முதல்ல ஐட்டம் ஓமப்பொடி நினைச்சேன். அது இது சார் சாட் ஐட்டம் சார். அது தெரியல எனக்கு. அது டிஃபரெண்டா இருந்தது. உள்ள கார்ன் எல்லாம் போட்டிருந்தாங்க சார். வெஜிடபிள்ஸ் அனியன் பன்னீர் உள்ளற அது நல்லா பண்ணி ஸ்டஃப் நல்லா தான் இருந்தது சார். அவர் சொன்னது கரெக்ட் தான். ஓம்பொடி தான் அது. ஆமா சார். மேல ஓம்படி அது அதான் யூசுவலா சாட் ஐட்டத்துல போட்டு கொடுப்பாங்களா, பாப்படி சாட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஓம்பொடி தான் அது. ஓம்பொடி சாட் அது எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது சாட் ஆகுது. இவர் மட்டும் சாப்பிடல. நம்ம பன்னீர் நம்ம இவருக்கு பிடிக்காதான், நம்ம நான்சேயர் சாருக்கு அவர் சாப்பிடல. ஓ அப்படியாங்க சார். பன்னீரை மட்டும் சாப்பிடல. இல்ல அவருக்கு ஆகாதான்ப்பா, அதனால இப்போ 2 பிளேட்லயும் பன்னீர் இருந்தா ரெண்டுத்தையும் ஒதுக்கிட்டாரு சார். ஓகே சார். ஓகே, இதுதான் புக்கு, ஜிஷ்ணுவோட தொடுவானம் புத்தகம். ஆமா சார். நான்சேயர் சார் தனித்தனியா தான் போட்டாரு. இதுப்பா சார கூட்டிருக்கலாமா இன்னைக்கு? கூப்பிட்டு. ஆமா வாங்க. ரேணு ரொம்ப சீரியஸா இத சொல்றாங்க பாருங்க. அதான் ராமு சார் சொன்னாரு. ஆமா அந்த பன்னீருக்கு பேர் வந்து பன்னீர் பேஷ்வாரி. ஓ ரைட். ஓகே. ஆமா. என்ன பேசுனாங்க? மாலதி எப்படி சிரிக்கிறா? இல்ல சார், நீங்க எப்ப தெரியுமா வந்தீங்க? அந்த டேட் மாத்தி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னார்ல, அது சம்பந்தமா இது. ஆனா நான் டேட் கரெக்டா தான் சொன்னேன். இந்த பேஷ்வான்னா அந்த மகாராஷ்டிரால இருந்தாங்களே அந்த ஆளுங்களா? ஆமா சார். மறுபடியும் இங்க 2 பேரும் சீரியஸா இருக்காங்களே, என்னாச்சு தெரியாது. சாப்பாடு எப்ப வருதுன்னு கேக்குறாங்களா? ஆமா இருக்கும். இது அவங்க எதிர்ச்சியா வந்தாங்க சார் முன்னாடி. அம்மா போட்டோ ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லிருந்தேன். ஆமா, எங்க போனாலும் ஒளிவட்டம் சார் வேலை. இங்க பாருங்க லதா மேடம் சீரியஸா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன லதா சாப்பிடுறீங்க? கைத்து காட்டுறேன், ஏதோ ஒண்ணு சொல்றேன். இல்ல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? மாலதி கிளாஸ் பாருங்க. அதான் சார் நானும் அதான் சொல்ல வந்தேன். இல்ல லதா இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அப்படியா? எப்பயும் போலதான் மேடம் பண்ணிருக்கேன். இந்த ஆங்கிள் வேற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த பழைய போட்டோ வாங்க. இது மாதிரிலாம் கை நீட்டி பேசினா என் வீட்டுல அடிப்பாங்க.
இது என்ன கெட்ட பழக்கம் இப்படி எல்லாம் கை நீட்டி பேசுறது அப்படின்னு அடிப்பாங்க. இப்ப புரியுது எது எதுக்கு அடி வாங்குறீங்க நீங்கன்றது. அதான் இப்படி ஒரு 4 ப்ரோக்ராம் போட்டோம்னா எல்லா உண்மையும் வெளியே இல்ல வந்துடும். வெளில நானும் வந்துரும். தெரிஞ்சுட்டேனே. இங்க இதை உமா பத்தி பாரதி, சக்கரபாணி சார், இவரு சார் சக்கரபாணி சார் என்ன பேசுனீங்க? சார் என்ன பேசுனீங்க? யார் கூட சார்? சார் இங்க இந்த ஒரு போட்டோ போட்டோ தெரியலையா பாருங்க. சக்கரபாணி சார்? சரி 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 போட்டோ சரி. பாருங்க. உமா பாரதி மேடம் இருக்காங்க. நம்ம ஆமா 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 ஸ்ரீதர் சாரோட அது பேசிட்டு இருந்தோம். அதான் என்ன என்ன பேசுனீங்க சார்? பேசுனீங்கன்னு கேக்குறோம் சார். என்ன இல்ல பேசு சும்மா கேஷுவலா பேசியிருந்தோம். சும்மாதான் என்ன பேசுறேன்னு நினைவு இல்லை. பட் அப்படியே சார் ஏதோ ஒண்ணு கேட்டாரு, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னன்றது நினைவு வரல என்ன பேசுறேன்ட்டு. சார் இனிமேல் அடுத்த தடவை போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னால ஒவ்வொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். சரி சார் மேடம். சும்மா ஓகே மேடம். பேசாம இங்க இந்தியா இங்க பாகிஸ்தான் வந்து வார் ஏன் இங்க வந்து நடந்ததுன்னு சார் பேச போறீங்க? நான்சே சார் வந்திருக்காரு. ஞானசேகரன் சார், சக்கரபாணி சார் இப்ப சொல்லுங்க. ஞானசேகரன் சார் என்ன பேசுனீங்க? இல்ல அவரு என்னன்னு கேட்டா, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனீங்கன்னு கேட்டாரு. ஓகே ஓகே டிபார்ட்மெண்ட்டை சொன்னேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க முனைவர் பட்டம் எதெல்லாம் பண்ணீங்கன்னாரு. ஓலைச்சுவடி. அடாடா அது எனக்கு தெரியாது, அது ரொம்ப முக்கியமாச்சு, தேவையான ஒண்ணாச்சேன்னாரு. சூப்பர். அப்புறம் என்னங்க சார் தேவைன்னு, இல்ல நான் உலக தமிழராட்சி இதுல செயலாளராக இருக்கேன். ம் அதுல வந்துட்டு ஒரு கமிட்டி ஒண்ணு நாங்க போட்டிருக்கோம். பல்வேறு துறைகளை சேர்ந்தவங்க கமிட்டியில போட்டிருக்கோம். ம் எங்களுக்கு இப்ப நீங்க இந்த ஓலைச்சுவடியோட எனக்கு பரவாயில்லையே, தொல் பொருள் அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். ஆ உங்களை அதுல மெம்பரா சேர்க்கலாமே, அது நல்ல ஐடியாவாச்சுன்னுட்டு அவர் விசிட்டிங் கார்டை உடனே கொடுத்தாரு. சூப்பர் சார். இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கங்க, நாம நிறைய பேச வேண்டியிருக்குது, இது விஷயமா பார்த்துட்டு நம்ம மீட் பண்ணலாம்னாரு. உங்களை சேர்த்துருவாரு. மீட் பண்ணலாம் சார். உங்களை மீட் சேர்த்துருவாரு பண்ணலாம் சார். சார். நீங்க சார் உங்களை அங்க இதுல போட்டுருவாரு. நாங்கெல்லாம் கூட இருக்கோம். அவரு 2-3 இதான் சொல்ல, நான் உங்களை 2-3 தடவை அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தேன் ஒரு தடவை. அங்கெல்லாம் வச்சு பார்த்தேன் என்ன. அது இது இப்போ நான் வந்துட்டு முழு நேரம் உலக தமிழராட்சி பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்திட்டேன். அந்த கமிட்டி இருக்குது சார். நான் உங்ககிட்ட கண்டிப்பா இப்ப நிறைய பேச வேண்டியது உங்ககிட்ட. எய்தர் பர்சனலா பேசலாம், இல்ல ஓவர் போன்ல பேசலாம். நீங்க சொல்லுங்க. சரிங்க சார். இந்த கார்டை மாதிரி விசிட்டிங் கார்டை மட்டும் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி ஒன்று கூடுதல்ல தான் நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது தான் பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஆமா, ஆமா சார். அதுக்கு அப்புறம் இவங்க முத்துமாலை மேடமோட பேசிட்டு வரணும். இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வைக்க பார்த்தே உடனே அவங்களுக்கு பஸ் வந்தது. பஸ்ஸை ஏற்றி அனுப்பிட்டு அப்புறம் ஏன் பஸ் வந்தது, அதுக்கப்புறம் கிளம்பி அங்க இருந்துட்டு போகணும். சூப்பர் சார். இது எல்லாரும் கிளம்புற நேரம். மாலத்திக்கு என்ன அப்படி ஒரு சிரிப்புன்னு தெரியலையே சார். தெரியல, கேட்டுக்குவோம். கேட்டுருங்க சார். இது நல்லா இருக்கு. வெளியில எடுத்த போட்டோ. இந்த போட்டோ நல்லா இருக்கு. இந்த போட்டோ நல்லா வந்திருக்குது இல்லையா? ஆமா, உண்மையா பிடிச்சது. எல்லாருமே லிமிட்டடா சிரிச்சிருக்கீங்க. ஏன் மறுபடியும் உள்ள ஏன் அந்த குரூப் போட்டோ இன்னும் வரலையா? சேவாவும் இன்னும் வரலப்பா. வந்துருச்சு. சேவா பத்மா மேடம் எடுத்தது பத்மாவா சேவா? செல்ஃபி எடுத்திருக்காங்க. நைஸ். அவங்க கைதான் இது. சாப்பாடு இடியாப்பம் ஒண்ணு கொடுத்தா பாருங்க. இந்த வரைக்கும் இந்த ஹோட்டல்ல நம்ம இதுல மெனுல இடியாப்பம் இருக்காது. ஆமா, நல்லா இல்ல சாப்பாடு புஃபே இல்லையா சார்? ஃபிக்ஸ்டா அது? என்ன சார்? என்ன செல்வா? சப்பாத்தி நானும் புஃபே தனியா கிடையாதா? கொடுத்தாங்க சார். இல்ல செல்வா, பஃபே கிடையாது. ஃபிக்ஸ்டு. ஓகே. ஆமா, ஃபிக்ஸ் தான். பட் அந்த இடியாப்பம் ரொம்ப மெல்லிசா ரொம்ப சாஃப்டா இருந்ததுங்க சார். ஃப்ரைட் ரைஸும் அதே மாதிரி நல்ல கீ ரைஸ் மாதிரி நல்லா ஆமா இருந்தது. ஆமா ஆமா. அந்த வேஸ்டேஜ் தான் மேம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன் சார்? வேஸ்டேஜ் நிறைய வேஸ்டேஜ் பேர் எல்லாரும் பெரும்பாலானவங்க சாப்பிடல அவ்வளவு ஐட்டத்தையும். நிறைய அத குப்பையில போட்டாங்கன்னு நினைப்பேன். சார் இதுல எல்லாமே சார் வெஜிடபிள் தான் சார். வேற ஒண்ணுமே கிடையாது சார். ஆமா. ஒரே ஒரு Waste தானே சார். Vegetable is expensive than non-veg சார். ஆமா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா சாப்பிட்டு இருக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம்ன்றது தான் என்னோட concern. அதுதான் சொல்றேன். யா தட்ஸ் a good thing. பட் ப்ராப்ளம் வந்து யாருக்கு என்ன பிடிக்குது சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொடுத்தா வேஸ்ட் தான் ஆகும். இது மேபி சர்வ் வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கணும். யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு இல்ல கொடுக்கணும். செல்வா, இந்த ஹோட்டல்ல வந்து புஃபே இல்ல. ஒரு இல்ல கிடையாது. இதுதான் ஃபிக்ஸ்டு. ஆமா, இது வந்து மீல்ஸ் டைப். இது வந்து அவங்க 9 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது வந்து 9 சம்திங் ஐட்டம்ஸ் நினைக்கிறேன். அந்த டைப் ஆஃப் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வச்சு ஒரு தாலி. அது ஒன்லி ஃபார் 9 days. இன்னையோட அது முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலி. ஓஹோ. ஆமா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் 9 days. இல்லன்னா இதுல 1-2 இருக்காதா? அது கொஞ்சம் வேற மாதிரின்னு நினைக்கிறேன். வேற டைப் ஆஃப் தாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இது பூரா அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்.
நாங்க ஒரு தடவை டின்னருக்கு போயிருக்கோம் இங்க, லஞ்ச் போனதில்ல. ஓகே. கல்யாணி மேடம் வெஜிடேரியனா கம்ப்ளீட் ஃபுல் ஆ, வெஜ்மா. கம்ப்ளீட் வெஜிடேரியன் மேடம். நேத்து கம்ப்ளீட் வெஜிடேரியன். இதெல்லாம் முன்னாடியே ராமு சார்ட்ட கேளுங்க, வசந்தி மேம் அழுதுருவாரு. தப்புப்பா. ஒரு ஆளுக்காக இப்படி கட்சி மொத்தத்தையும் சார் கலைக்க சார் கூடாது. எனக்காக இல்ல சார், தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. ஒரு ஆள் இல்ல சார், நிறைய பேர் வெஜிடேரியன் இருந்தாங்க. இன்னொன்னு பார்த்தா ஒரு சரி எப்பவுமே போறதை விட்டுட்டு வேற மாதிரி போகணும்னு தோணுச்சு சார் சம்பவம். அதனாலதான் முத்துமாலையும் இவரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, ஏதோ சொன்னாரு இது பேசிட்டு. எல்லாமே முத்துமாலை மேடமோட ஸ்னாப். ஓகே. அவங்க எதோ பேச, ரக்ஷா எதோ அவங்க யோசிக்க. முத்துமாலைக்கு ரக்ஷா வந்து என்ன ட்ரீம்ல பிரைஸ் இருக்காங்க. வாங்கியிருக்காங்க சிறுகதை போட்டியில, அதுவும் இந்த ஆமா, இடத்துல சொல்லணும். பாராட்டுகள். அதுக்குதான் பாராட்டு தெரிவிக்க தான் போனாங்க அமுதா மேடம். சாரி, பிரேமா மேடம். ஓ ஓகே, இந்த இடத்துல அவங்க பாராட்டிட்டு இருக்காங்களா? பிரேமாமா அப்படியா? பிரேமாமா ரட்சா ரட்சாவை பார்க்க போனேன், அப்படியே முத்துமாலைக்கும் விஷ் பண்ணேன். ஓகேம்மா. அவங்க ரக்ஷா அங்க மேல பாக்குறது சாப்பிட விட மாட்டேன்றானுங்களே பாவீங்க. ரட்சா என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஓ ஓகே, அவ்வளவு உயரமாவா இருக்கீங்க பிரேமாமா? இவங்க பத்மா மேடம் எல்லாருக்கும் புக் கொடுத்தாங்க நேத்துக்கு, அவங்களோட டிரான்ஸ்லேஷன் புக். சார் ஆனா பத்மா என்கிட்ட ஸ்வீட் கொண்டு வரதா சொன்னாங்க சார். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். பத்மா சார் ஸ்வீட் எனக்கு வரல. கொடுக்கல பத்மா சார், எல்லாருக்கும் கொடுக்கல, எனக்கு வரல. என்ன புக் கொடுப்பாங்க. வரலையா? ஆ புக் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கப்பா. இல்ல இல்ல எனக்கு வரல. அப்ப நீங்க ஏதாவது மிஸ் ஆயிருக்குமே ஒழி, எல்லாத்துக்கும் புக் கொடுத்தாங்க. ஓஹோ ஓகே. இவங்க அந்த டாக்டர் நல்லா பேசியிருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க கிட்ட வந்து ஜெயந்தி டாக்டர். வாங்க ஒரு நாளைக்கு மீட்டிங் என்ன நீங்க பேசுங்க, வாங்க ஒரு நாளைக்குன்னா இருக்கட்டும் சார் அப்படின்னாங்க. வரேன் சார்னாங்க. முதல்ல ஒரு 2 மீட்டிங் வந்து பாக்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு விஷயத்த கடைசியா ரொம்ப நேரம் நல்லா பேசி நின்று கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் கொஞ்சம் சோம்பேறி சார்னாங்க. அது நாங்களும் தான், எல்லாரும் தானே, அதாவது அப்படின்னாங்க. பரவாயில்லங்க சிஸ்டர் பாக்கிறோம், நீங்க வாங்க. அவங்கள சோம்பேறி சார். அவங்க சோம்பேறி தான் சார் இல்ல சார், அவங்க வாசுகி அம்மா கூட எல்லா மீட்டிங்க்கும் வருவாங்க சார். அவங்க எங்க சோம்பேறி? அவங்க வந்து எல்லா இல்ல அவங்க இதுக்கு சொல்றாங்க, அங்க வந்து பேசுறாங்க. வேற ஒரு நாள் விஷயம் இல்ல, எஸ்கேப் ஆகிறதுக்கு சொன்னாங்களான்னு தெரியாது. புத்தகம் பத்மா இஸ் கிவிங் சம்திங். ஆஹா, ஞானசேகரன் சார் எங்க இருக்காங்க? ஞானசேகரன் சார் சென்னையில எந்த இடத்துல? அண்ணா நகர் தான் சார். அண்ணா நகரா? ஓகே ஓகே. நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் பேசணும். அதுல அவங்க அந்த காட்சி ஆரம்பிக்கிற விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க. சார் எங்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் அந்த அன்னை டிவோட்டி அவங்க இந்த பிகினிங் நிறைய விஷயம் சொன்னாங்க சார் எங்க டேபிள்ல. அவங்க வீடு இங்கதாங்க, பெரியார் நகர்ல. நீங்க என்ன சார் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறீங்க? யார் சார்? உங்களை சொல்றேன் நான். ஸ்டீஃபன் ரவி சார். சாரா? ஸ்டீஃபன் சார். நானா ஸ்லிம்மா இருக்கேன்? நார்மல்ல இல்லையே, நீங்க ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்களே. ஒரு 5 கிலோ குறைச்சிருக்கேன் செல்வா. ஓகே செல்வா சார், சேவா மேடம் போன் எடுக்கிறப்பெல்லாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் தொப்பை தெரியாம அது இல்ல, அவங்க போட்டோ எடுமே சொல்லிட்டாங்கன்னா நம்ம வேற இழுத்து முடிச்சுக்கலாம். ஆமா, 2வது சொன்னேன், என் ஃபேஸ் கருப்பா இருக்கிறதுனால படத்துல கருப்பா வந்துட போதுமான்னு. இது 2 மட்டும் சொன்னேன். அவங்க தனியா நிக்க வச்சு ஒரு போட்டோ ரவி சார் இருக்காரா இல்லையா? போயிட்டாரா? ரவி இல்ல சார் சார் கோயிலுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுலயே இவ்வளவு கோவமா முறைச்சிட்டு இருக்காரு. சாப்பாடு வரலன்னு பாத்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியலையே. தெரியல, ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. சார் ஒரு கெஸ்ட், அதான் நான் வந்து காணாமட்டேன். பரவாயில்ல சார், நீங்க நாங்க நிறைய நீங்க அப்புறம் நாங்க பண்ணதெல்லாம் யார் தான் கேக்குறது? இது நல்லா இருக்கு இந்த போட்டோ, ரவி சாரும் கீதா. லைட்டா சிரிச்சிருக்காரு பாருங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சிரிக்க சொல்லி சொன்னேன் சார். மேடம் என்ன சொன்னாங்க? வசந்தி மேடம் நான் கிளம்புறேன் சார், ரொம்ப நேரம். சரிங்க மேடம், ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நன்றி மேடம். நானும் கிளம்புறேன் சார். இப்பதான் வந்தீங்க? இல்ல வசந்திமா, thank you. வேலை இருக்கு, வந்துட்டாங்க. வெல்கம், நெக்ஸ்ட் டைம் வில். கண்டிப்பா வசந்திமா. மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இத பத்தி பேசுங்க கொஞ்ச நேரம். இந்த ஸ்னாப் பத்தி பேசுங்க எல்லாரும்.
நம்ம ரவி சார் நாராயணமூர்த்தி சார் வந்து ஒரு சஜஷன் ஒண்ணு சொன்னார் சார் போறதுக்கு முன்னாடி நம்ம ஜூம் மீட்டிங்ல முன்னாடி லைட்டுக்கு பிஹைண்ட் பேக் சைட வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். சார் சொன்னாரு, சார் நம்ம மாதிரி பேசுக்கெல்லாம் லைட் வெளிச்ச முகத்துல படுற மாதிரி ஜூம் மீட்டிங்லாம் அதை பொசிஷன் பண்ணிக்கணும்னாரு. அது ரொம்ப சரியான சஜஷன். அதுக்கப்புறம் தான் நான் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். நாராயணமூர்த்தி சார். ஓ ரைட். ராம சார் என்ன சார் என்ன இவ்வளவு அட்டென்ஷனா? நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா, வேற யாருன்னா என்ன சொல்றேன். இல்ல 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 ரவி சார் ரவி அதே சார் போஸ்ட்ல தான் ரவி இருக்காரு சாரும் சார். அட்டென்ஷனா இருக்கீங்க, நீங்களும் 2 பேரும் அட்டென்ஷன் சொன்ன மாதிரி நின்னு இருக்கீங்க. சார் முதல்ல நம்ம முன்னால ஒரு போட்டோ இருந்தது இல்ல சார், ரவி சார் வந்து தனியா அப்படி முறைச்சிட்டு நின்னாரு. ஆமா அது ஆமா கூட இவரு ஆமா வந்து ஜாயின் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? இல்லையா? அதே ஆமா தான். ஆமா இல்ல, ஆமா ஓகே. மேம். ஆனா இவங்க 2 கப்பலுக்கு நடுவுல பின்னால ஒரு ஷைன் இருக்கே, அது யாருன்னு தெரியல சார். அது நான் இது ஞான் சேகர் சார். ஞானசேகரன் சார். ஞான் சேகர் சார். இல்ல 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 நம்ம கீதாவுக்கும் ரவி சாருக்கும் நடுவுல. அப்படியா? ஆமா சார். எங்க கோ பேக். இது நான் தாங்க. அது இல்ல இல்ல சிவகுமார் சிவகுமார். சார். இது வந்து சிவகுமார் சார். சிவகுமார் சார். சிவகுமார் சார். சிவகுமார் யா சார். யா 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 நான் தான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு. சார் நானும் கண்டுபிடிச்சேன் ஆ. சார். ரவி சாரும் ராமு சார் இருக்காங்கல்ல, அதுல ஹூஸ் டம்மி இஸ் பிக்கர். இதுல அவசியம். இவரு இவர எப்பவுமே ஜெயந்திமா கேட்டுட்டே இருப்பாங்க, சாரையும் வர சொல்லலாம்ல ப்ரோக்ராம்க்கு எல்லாம் அப்படின்னு. அதான் இவரு சொன்னாராம், நான் வந்தா உட்காந்தா தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அது எதுவும் பிடிக்காது, வந்து உட்காந்து கேட்கும் போது தூங்கிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு. இவங்க எல்லா மீட்டிங்க வராங்க அப்ப. ஆமா சார். அதுக்கு ஜெயந்திமா சொன்னாங்களாம், அது பரவாயில்ல சார், வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒண்ணும் தெரியாது வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். மகிழ்ச்சி. வாங்க, இது ரொம்ப இங்க என்ன சீரியஸா நடக்குது? மாலதி இஸ் டாக்கிங் டு ரேணு, சம்திங் இஸ் கோயிங். ரேணு கீதா இல்ல வேற வேற ரொம்ப யார்கிட்டயும் சின்சியரா பேசணும் பாத்துட்டு இருக்கேன். இல்ல ரொம்ப ரேணுட்ட தான் சீரியஸ் பேசிட்டு இருக்காங்க. சார். ரொம்ப சார் என்ன அருமையான சீரியஸா சார்? சார் அருமையான ஸ்னாப் சார். அதான் இது சிங்கிள் இந்த எடுத்தாங்க. நான் கருப்பா இருக்கிறது தெரியுமா அதுமானா அதுதான் இல்ல. தனியா ஒரு ரைட்டா போட்டோ எடுத்து வந்திருக்கு சார். காட்டுறேன். மறுபடியும் குரூப் போட்டோ. சார் ஆனா போட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் சிரிங்க சார், சக்கரபாணி சார். சில நேரத்துல மேடம் நம்ம சிரிச்சா கூட சிரிப்பு தெரிய மாட்டேங்குதுங்க. எங்க இல்ல இல்ல, சக்கரபாணி அதெல்லாம் சார் அதுல சிரிக்கல. இது இது கண்டிப்பா இதுல பண்ணி சிரிக்கல. பண்ணி இது ஆகணும். ஃபைனல் மறுபடியும் வந்தாச்சு. ஸ்டீஃபன் சார், இது ஒண்ணு வாங்க மட்டும் கண்டிப்பா காயத்ரி. சொல்லுங்க. காயத்ரி குட் மார்னிங். மேம் வணக்கம். நைட்ல இருந்து நான் போஸ்டர் இன்னைக்கு ஃப்ரீ ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏதோ ஒரு என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் போஸ்டரே வரல, ஆனா மீட்டிங் இருக்கே. சில விஷயங்கள் சீக்ரெட். காலையில ஓ எந்திரிச்சா இல்ல, காலையில காயத்ரி எந்திரிச்சா பல்லு விளக்குறமோ இல்லையோ, முதல்ல போய் எம்ஒஎம்ல என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வருவோம். இந்த சார் கூட்டத்தை அப்ப நான் வெளிநடப்பு செஞ்சிடறேன் சார். இல்லம்மா ஏய் வரலாம் வாங்கப்பா. வரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஓ எப்படிதான் அப்ப நாங்களாம் உண்மையிலேயே வந்து பர்சனல் மீட்டிங் இருக்கு சார். சார் பரவாயில்ல. ஒரு ஏய் பர்சனல் காயத்ரி. இல்ல இல்ல, கிடையாது. இது வெறும் அக்க போறதுதான். நீங்க வாங்க. ஓ சார் வராதவங்களா வந்திருக்காங்களே. அப்பவே தெரிய வேண்டாம் இப்ப நோ பர்சனல்னு. இது சார் இது நானே வராதவங்க தான், ஆனா நீங்க அதை விட வராது. போப்பா, நான் வரவேற்பு கொடுத்தா நம்மள வாடுறாங்கப்பா. இல்ல சார் இல்ல சார், அப்படி இல்ல சார். நல்லா இருக்கீங்களா காயத்ரி சார்? காயத்ரி நேத்து எல்லாரும் மீட் பண்ணோம்ல, அதனுடைய போட்டோஸ போட்டு பேசிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓ நேத்து மீட் பண்ணீங்களா சார்? நேத்திக்கு மீட் பண்ணோம். நேத்திக்கு வந்து எல்லாரும் கேதரிங் ஆனது பாரு, எவ்வளவு பெரிய கும்பல் பாருங்க போட்டோல. ஓ வாவ் கரெக்டான சூப்பர் டைத்துக்கு சார். காயத்ரி வந்திருக்க குரூப் போட்டோ. இதுல இன்னும் பிரேமாமாவும் அவங்க வீட்டுக்காரரும் இந்த அவங்க வீட்டுக்காரரும் இல்ல. இல்ல கிளம்பிட்டாங்க. ஆமா கிளம்பிட்டாங்க. அவங்க ஓ இன்க்ளூடட் இதுல. சூப்பர் சார், சூப்பர், அருமை. நேத்திக்கு எல்லாரும் மீட் பண்ணோம். அருமையான எதுக்கு மீட் பண்ணணும்னு கேட்கல நீங்க. என்ன சார் என்ன? கல்யாணி மேடம் ட்ரீட் கொடுத்தாங்க. ஸ்ரீதர் சார் பர்த்டே. ஓ சூப்பர் மேம். எனக்கு பார்சல் அனுப்பிடுங்க மேம். அனுப்பிச்சிட்டா நாங்க போகுது. அனுப்புறோம். உனக்கு நல்லா இருந்தா நீ சாப்பிடு. கண்டிப்பா. காயத்ரி வரும்போது வச்சுக்கலாம். ஆமா. அவ்வளவுதான். எஸ் மேம். யாரு வந்தாலும் பார்ட்டி, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும் பார்ட்டி வைக்கிறதுக்கு. ஆமா அது ஒரு பாட்டு கூட இருக்குமே, அந்த ரக்ஷா அது என்னடி பாட்டு? வேர் இஸ் பார்ட்டி த வைக்கிறதுக்கு பார்ட்டி? வேர் இஸ் த பார்ட்டி? இல்ல பார்ட்டி வைக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ்னு ஒரு பாட்டு வருமே, அது என்னது எனக்கு மறந்து ஓ போச்சு. தெரியல மேம். ஆனா ராமு சார் இதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்களே, ஆமா, சூப்பர் ஒண்டி கமெண்ட் ஒண்டி. சார். ஆமா ஒண்டி ஒண்டி. ராமு சார் போட்டதெல்லாம் நல்லா இருந்தது. என்ன கமெண்ட் இதுக்கு? ஒண்டி ஒண்டி பாத்துடலாமா? ஆனா எக்ஸாக்ட்டா ரேணு பார்த்தா அப்படிதான் இருக்குது. ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்குது.
இது அதுக்கு கணக்கு வரல. எனக்கு கணக்கு வரல, என்ன விட்டுருங்க. அப்படிதான் இருக்குது. டீச்சர் அம்மா ஸ்டூடெண்ட பாக்குற மாதிரி தான் இருக்குது. சொன்ன உடனே ரக்ஷா சொன்ன எனக்கு கணக்கு நல்லா வரும் அப்படின்னா. உமாபாரதி, பத்மா, ரவி சார் என்ன அங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கீதாவை பாக்குறாரா? கீதா இங்க அங்கிருந்து நேரா பார்வையிலே பேசிட்டு இருக்காரு சார். ரவி சார் நீங்க பார்வையிலேயே பேசுனீங்க கல்யாணி. நானா? யாருக்கிட்ட? இந்த ப்ரீவியஸ் போட்டோ பாருங்க. நீ ஒரு நிமிஷம், இது யாரு? இது இந்த லாஸ்ட்ல பத்மா கிட்ட நிக்கிறது யாரு சார்? கீதாவா? ஆமா ஆமா அவங்கதான். ரவி சார் அது கீதா. ரவி சார் இருக்காரா லைன்ல? லதா மேமா? அதான் பாக்குறேன். இல்ல லதா லதா இல்ல, கீதா தான். அவங்கதான். ரவி சார் தோட வச்சு கரெக்டா சொல்லுங்கயா. லதா ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. இதுவா? ஆ. அது நானு. கோடு வச்சு சொல்லணும். சரி, அது என்ன தோடு சொல்லுங்க. அதெல்லாம் ஆஃப்லைன்ல தான். எங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. ரவி சார் என்ன பாத்துட்டு இருக்காரு? ஐ மீன் ராம சார் யார பாத்துட்டு இருக்கீங்க? நானும் என்ன சொல்றேன்னு தெரியல, மறந்து போச்சு. பரவாயில்ல, அவங்க எல்லார்கிட்டயும் பேசினாங்க, நல்லா பேசினாங்க ஜெயந்தி. ஆமா சார். இங்க பாருங்க மறுபடியும் சண்டை. இன்னொரு தப்பா சொன்னேன். நீங்க 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர அனுப்பிச்சிருந்தீங்க நீங்க. அவங்க சொல்றாங்க நீயே வர்றது இல்லையா ஒழுங்கா மீட்டிங்க்கு. கை நீட்டி பேசுறதே வழக்கமா போச்சு. ராம சாருக்கு ஒரே வருத்தம். ஆமா. எல்லாரும் புக்கு கையில கொடுத்தாங்க மேடம். அந்த புத்தகம் மறுபடியும் புத்தகத்தோட அருமை. கல்யாணி மேடம் 3 வருஷமா நமக்கு வந்து ஒரு கேதரிங் கொடுத்து ஒரு அவங்களோட பர்த்டேக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே அடிப்பாங்க, அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக மைண்ட் யுவர் மைண்ட்ல இருந்து மேடம் நாம வந்து ஒரு கிராட்டிடியூட் லெட்டர் ஒண்ணு அனுப்பிச்சோம். அந்த லெட்டர் வந்து நான் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் படிச்சீங்க? நான் படிச்சேன்பா. எல்லாரும் கை வேற தூக்குறேன். கமெண்ட் வேற போட்டனே. சோ அந்த லெட்டர் தான் இது. நம்ம 2வது வருஷம் கொண்டாடும் போதுதான் மேடம் வந்து 2 பேரும் வந்தாங்க, சாரும் மேடமும். பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிளசண்டா நம்ம கூட டிராவல் பண்றாங்க, ஒரு என்டர்டைனரா இருக்காங்க. அந்த என்டர்டைனரா இருக்கிறாங்கன்னு ராம் சார் வேற ஒண்ணு போட்டாரு. அவங்களே என்டர்டைன்மெண்ட் தானே. அது ஒரு சின்ன லெட்டர் வந்து நம்ம அபிஷியலா கொடுத்தோம். படிக்காதவங்களாம் அந்த விஷயம் படிங்க. கிராட்டிடியூட் லெட்டர் சூப்பரா இருக்கு சார். ஆமா சார். Thank you very much. இது நானும் நாராயணமூர்த்தி சாரும் 2 பேரும் உட்கார்ந்து டிராஃப்ட் பண்ணி ஃபைனல் பண்ணோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஜாயின்ட் இந்த இதுல வந்து எனக்கு அதுவும் ஒரு சின்ன ஒரு வேலையால நான் வந்து முன்னாலேயே கிளம்பி வர்ற மாதிரி. ஞானசேகரன் சாருக்கு தெரியும், ஒரு ஃபோன் ஒன்று அர்ஜென்ட் வந்ததுனால கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. பட் ரியலி ஐ என்ஜாய்ட் மீட்டிங் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. லாங் டைம்க்கு அப்புறம் நீங்களும் வந்தீங்க. ஒரு சின்ன கேப் இருந்தது நடுவில், உங்களை சூழ்நிலைனால வர முடியாது போயிடுச்சு. பட் நேற்றுக்கு நல்ல ஒரு கேதரிங். ரியலி தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் சார் அண்ட் கல்யாணி மேம்.